வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிடோக் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், எனது அன்புக்குரிய சகோதரர் ஷேக் கியாஸ் நவீமி அவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிகழ்விலே என்னை வளவாளராக அழைத்தமைக்கு முதலில் அல்லாஹ்வுக்கும், அடுத்ததாக இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் குழுவிற்கும் நன்றி கூறியவனாக இந்த தலைப்பை நாங்கள் நேரடியாக படிக்கிறதுக்கு முயல்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبع بإحسان الدين. أما بعد. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலே இன்று நாங்கள் அல்லாஹுடைய புனிதமான கலாமாகிய குர்ஆனை பற்றி, அல் குர்ஆனிலே காணப்படுகின்ற சூறாக்களிலே ஒரு சிறிய சூறாவுக்கான ஒரு உளவியல் சார்ந்த, ஒரு இஸ்லாமிய உளவியலை அடிப்படையாக கொண்ட ஒரு விளக்கத்தை, தஃப்சீரை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கிறோம். முதலில் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடம் எங்களது நீயத்துகளை, எங்களோட இஹ்லாஸை தூய்மையாக நாங்கள் வைத்துக்கொள்வோம். நாங்கள் படிக்க போகிற விடயங்கள், படிக்க போகிற பாடங்கள், அல்லாஹுடைய கலாமை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். எனவே அதை எங்களது வாழ்க்கையில் முடிந்தளவு நாங்கள் கொண்டு வருவதற்கு, வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கருணை எங்களுக்கு தேவை. அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடம் இஹ்லாஸோடு துஆ செய்து கொள்வோம். யா அல்லாஹ், நாங்கள் இங்கே படிக்க போகிற விஷயங்களை முடிந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கும், இந்த அமர்வை, இந்த நிகழ்வை, இந்த நிமிடங்களை அந்த மறுமை நாளில் அந்த மீசானுடைய தராசிலே கனதியான ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முதலில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்வோம் என்னென்றால், உண்மையிலே நாங்கள் குர்ஆனை பற்றி படிக்க போகிறோம். அதுவும் குர்ஆனுடைய சூறாக்களுக்கான தஃப்சீரை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். நான் கதைக்கிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குறா? சவுண்ட் கேட்குறா உங்களுக்கு? யாரும் மெசேஜ் போட்டிருந்தா அப்போ அவங்களோட கவரேஜை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்களேங்க. ஹைர் ஹைர். அப்போ உண்மையிலே அல்லாவுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்விட்ட கையேந்தி கேட்குற, நாங்கள் படிக்க போகிறது குர்ஆன். அல்லாஹுடைய குர்ஆனை விளக்கப்படுத்துவதற்கான தகுதி எனக்கு இல்லை உண்மையிலே. அது அல்லாஹுடைய கலாம். அதுவும் ஒரு புதிய ஒரு துறையில் உளவியல் சார்ந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய இன்னொரு புதிய ஒரு துறை. அதுக்கு நிறைய அறிவுகள், ஆழ்ந்த பின்னணிகள் தேவை. என்றாலும் கூட எனது சக்திக்கு உட்பட்ட வகையில் இன்றைய நவீன இஸ்லாமிய உளவியலை ஓரளவு படித்திருக்கிறேன் என்ற வகையில் என்னுடைய முழு முயற்சியையும் நான் செலுத்தித்தான் இந்த தலைப்பை நான் உங்களுக்கு, அல்லாஹுடைய குர்ஆனுக்கான விளக்கத்தை நான் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். எனவே அல்லாஹு தாலா நான் சொல்லக்கூடிய சரியான விடயங்களை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கணும். ஏதாவது தவறுகள், பிழைகள் இருந்தால் அல்லாஹ் அதனை மன்னிக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்விடம் நான் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். ஹைர். உண்மையிலே நாங்கள் இந்த தலைப்பு சூரா ஷரஹ் என்ற அலம் நஷ்ரஹ் சூராவுடைய தஃப்சீரை பொறுத்தவரையில, இந்த சூரா உளவியலோடு மிக நெருக்கமான ஒரு சூரா. எனவேதான் நான் இந்த சைக்காலஜியை படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாகவும் அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல உளவியலை பற்றி சொல்லிக்கிறானா. நாங்கள் பொதுவாக படிச்சிக்கிறது வெஸ்டர்ன் சைக்காலஜியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் படிச்சிக்கிறோம் எல்லாரும். பெரும்பாலானாக்க அது பொதுவாக உளவியல் நிகழ்ச்சின்னு சொன்னால் நாங்கள் கேட்கறது, பார்க்கறதுல பெரும்பாலும் மேற்கத்திய உளவியலை தான் நாங்கள் பார்க்கறது. ஆனால் குர்ஆனில், ஹதீஸில் உளவியல் ஈக்கிறார்.
இல்முன் நஃப்ஸ் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்துல இல்முன் நஃப்ஸ் சைக்காலஜி இருக்கிறா என்று நாங்க தேடி பார்த்தோம் என்றால் உண்மையிலே அந்த துறை பார்க்கிற நேரத்தில் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அந்த மிரக்கல் குர்ஆனுடைய அற்புதத்தை எங்களுக்கு சொல்லி முடிக்கலாம். இன்றைய நவீன உளவியல் பாஷையில எப்படி ஒரு நாங்க சொல்லுவோமே மேற்கத்திய ஒரு 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 எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் உளவியல் அறிஞர் ஒரு ஆள் எப்படி உளவியலை பற்றி கதைப்படுறோம் வெஸ்டர்ன் வியூவில் அதையும் விட அழகாக அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய உளவியல் எங்களுக்கு குர்ஆன்ல நாங்க உளவியல் சார்ந்து பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். அவ்வளவு தூரம் ரிச்னஸான ஒரு வளமான உளவியலை அழகாக விளக்கப்படுத்தக்கூடிய உளவியல் ரீதியாக எப்படி குர்ஆனை நாங்க ஹதீஸை பார்க்கணுன்றதுக்கான வழிகாட்டலை எங்களுக்கு குர்ஆனை படிக்கிற நேரத்தில் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். இப்ப அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி கோர்ஸாக நாங்க படிக்கணும். எப்படி குர்ஆன்ல உளவியல் இருக்கிற எப்படி சூறாக்களுக்குள்ளார் அல்லாஹ் உளவியல் சொல்ற உளவியல் என்ன இஸ்லாமிக் உளவியலுக்கும் வெஸ்டர்ன் உளவியலுக்குமான வேறுபாடுகள் என்ன, அது இன்னொரு தலைப்பு. அந்த தலைப்புக்கான ஒரு பீடிகையாக ஒரு முன்னோடியாக ஒரு அறிமுகமாகத்தான் இந்த சூறாவை நாங்க பார்க்க போறோம். எப்படி நவீன உளவியல் கோட்பாடுகள் இந்த சூறாக்களுக்குள்ளால இலையோடுகிறது. இந்த சூறாக்களுக்குள்ளால நவீன உளவியல் கோட்பாடுகள் எப்படி அல்லாஹு தாலா அழகாக எங்களுக்கு அதை முன்வைக்கிறான் என்பதை நாங்க இந்த சூறாவை படிக்கிற நேரத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய அல்லது இன்றைய அமர்வினுடைய ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் குர்ஆனுடைய உளவியலை எப்படி நாங்க புரிஞ்சுக்கலாம், அதுக்கான அடிப்படைகளை எப்படி விளங்கிக் கொள்ளலாம், உளவியல் விளக்கப்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு அறிமுக ஆவண பாடமாக தான் இன்றைய சூறாவுடைய விளக்கத்தை நாங்க பார்க்க போறோம். அந்த நியத்தோடு நாங்க இந்த தலைப்புக்குள்ளால வருவோம். இப்ப நாங்க முதலாவது ஒரு ஒரு பாயிண்ட்டை மட்டும் நாங்கள் பார்த்துருப்போம். ஏன் நாங்கள் இந்த அல் குர்ஆனிய உளவியலை இன்றைய படிக்கணும். இப்போ இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தீங்க கேட்டால் இஸ்லாமிய உலகத்திலும் அரபுலகத்திலும் இஸ்லாமிய உளவியல் சம்பந்தமான ஆய்வுகள் புத்தகங்கள் சம்பந்தமான கற்கை நெறிகள் படிப்படியாக வளர்ந்து வருவதை நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு கேள்வி கேட்கும் என்றால் ஏன் நாங்க வெஸ்டர்ன் சைக்காலஜி எங்களுக்கு போதாவா? அது அதை போதும் தானே, அதில் எல்லா பிரச்சனையும் தானே. அவங்க தானே புதிய புதிய உளநோய்களுக்கான மருந்துகளை கவுன்சிலிங்க சைக்காட்ரிஸ்ட் அதே போல ஆய்வாளர்கள் புதிய புதிய ரீசர்ச்கள் அவங்க தானே முன்வைக்கிற. மறுபடி எதற்கு ஒரு இஸ்லாமிக் சைக்காலஜி ஒன்று அல்லது குர்ஆனிக் சைக்காலஜி ஒன்று எங்களுக்கு தேவை? அப்படி ஒன்று இருக்கிறா என்று நாங்க பார்த்தோம்னா நான் இந்த துறையில ஓரளவு அனுபவம் உள்ள ஒரு வகையில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கான ஒரு வரியில பதில் சொன்னேன். சுருக்கமாக சொன்னால் நானும் இந்த துறையில கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி ஃபீல்ட்ல பண்ணி வரேன். நான் இந்த துறையில கண்ட மேற்கு உளவியலை பிராக்டிஸ் பண்ணி வந்த அமைப்புல கண்ட மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, கிரைசிஸ் என்ன தெரியுமா, நாங்க பல இடங்கள்ல ஸ்டக் ஆகிறோம். அடுத்த கட்டத்துக்கு கிளையண்ட் எங்களுக்கு கொண்டு போயிடலாம். சில பிரச்சனைகளோட வருவாங்க, பிரச்சனைகள் எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான சொல்யூஷன் எங்களுக்கு கொடுக்கல. சில கட்டங்களை நாங்க இறுகி போவோம் அல்லது நாங்க என்ன செய்வோம் என்றால் நாங்க டிஸ்டர்ப் ஆகுவோம். நாங்க சில கட்டங்கள்ல தடுமாற்றத்துக்கு உட்படுவோம். ஏன்னு சொன்னால் அந்த மேற்கு உளவியல் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை தான் காரணம். எனவே இந்த துறையில ஓரளவு படிச்சு கொண்டு வந்திருந்த வகையில் இஸ்லாமிக் சைக்காலஜிய இஸ்லாமிக் சம்பந்தமான ஷரியாவுடைய பேக்ரவுண்ட் இருக்கிற வகையில இஸ்லாமிக் படிப்போம், அதை ரீசர்ச் பண்ணுவோம்னு சொல்லி தொடங்கி பார்த்தோம்னு சொல்லலாம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு உளவியலை அல் குர்ஆனிகளை சொல்றேன்னு பார்க்கலாம். சில நேரங்கள்ல மேற்கு உளவியல் தேவையற்ற பிரச்சனைகளை போட்டு சில பிரச்சனை அல்ல உண்மையிலே அதை உள பிரச்சனையா காட்டி அதை ஒரு வலிந்து சில விளக்கங்களை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுகளை கொடுத்து சில கட்டங்கள்ல மனிதனை உண்மையிலே உளநோய் இல்லாதவரையும் கூட உளநோய் கூடிய ஒரு வழிகாட்டலை தான் நாங்கள் மேற்கு உளவியல்ல காண்றோம். ஆனால் இஸ்லாமிக் சைக்காலஜியில பார்க்கலாம் எப்படி ஒரு மன நோய்கள் அல்லது மன பாதிப்புகள் அது தீவிரமடைய முன்னர் எப்படி இஸ்லாம் எவ்வளவு அழகாக அதை மேனேஜ் பண்ணும். இன்னொரு வகையில சொன்னால் ப்ரிவென்டிவ் அப்ரோச் இஸ்லாத்தினுடைய எப்படி அழகாக இஸ்லாம் கைட் பண்ணுகிறது. இஸ்லாம் எப்படி சைக்கோ தெரப்பியாக இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்கள் எப்படி முன் வச்சுக்கிறது. நம்ம தொழுகையை நாங்கள் எடுத்தோம் என்றால் தொழுகையை நாங்கள் ஒரு இபாதத்தாக பார்க்கிற அதே நேரம் இஸ்லாமிக் சைக்காலஜியில நீங்க தொழுகையை பார்த்தீங்கன்னா அது ஒரு சைக்கோ தெரப்பி, அதாவது ஒரு உள சிகிச்சை மாதிரி, ஒரு உள பிரச்சனைக்கான ஒரு
கூடிய ஒரு டூல் தான் தொழுகை என்று சொல்ல. அந்த அளவுக்கு தொழுகை எங்களுக்கு சைக்கோலஜிக்கலி அழகா விளங்கப்படுத்தலாம். அது ரீசர்ச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை நானும் நீங்களும் சுமந்திக்கிறோம். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லிம் சமூகத்தை நீங்க பார்த்தா, முஸ்லிம் சமூகத்தை நாங்க பார்த்தோம்னா உலகளாவிய ரீதியாகவும் தான் எங்க நாட்டில் தான் முன்னரை விட முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் அதிகரித்து வருவதை பார்க்கலாம். உதாரணமா எல்லாருக்கும் தெரியும், தலாக்குடைய வீதம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல கூட ஏனைய சமூகங்கள் மாதிரி முஸ்லிம் சமூகத்தில் அதிகரிச்சு வர. பேரண்டிங்ல நிறைய இஷ்யூஸ், பிள்ளை வளர்க்குற விஷயங்கள்ல ட்ரக்ஸ் பாவிக்கிற பிள்ளைகள் ட்ரக்ஸ் பாவிக்கிற காரணம் எங்க போகும்? பேரண்டிங்ல தான் போகும். இப்ப பேரண்டிங்ல ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை வந்தா பேரண்டிங்குள்ள இஷ்யூஸ் சீக்கிரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை. அப்ப அது ஒரு வேறொரு தலைப்பு என்ன சொல்ல வரேன், இந்த அளவுக்கு இன்று மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்ட உள பிரச்சனைகளுக்கு முஸ்லிம் சமூகம் முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு உட்பட்டு கொண்டு வர நேரத்துல அப்ப ஏன் இவ்வளவு அழகான ஒரு உளவியலை நாங்க கையில வைத்துக்கொண்டு ஏன் நாங்க எமது சமூகத்துக்கும் மனித சமூகத்துக்கும் வழிகாட்டாம இருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு எனக்குள்ள வந்து அதன் விளைவாகத்தான் இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய பேசிக்க இந்த நாட்டுல பரப்பணும். இந்த நாட்டுல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படிக்கணும். திருமணம் முடிக்க போற ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் இஸ்லாமிக் மெரிட்டல் லைஃப், திருமண வாழ்க்கையுடைய அடிப்படைகளை உளவியல் கண்ணோட்டத்துல படிக்கணும். காரணம், நிறைய உளப்பிரச்சனைகளுக்கு காதி மாற்ற நீங்க கேட்டால் சொல்லுவாங்க, நிறைய உளப்பிரச்சனை, நிறைய குடும்ப விவாகரத்துகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இரண்டு பேருக்கும் மத்தியில் கூடிய உள ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மிக முக்கியமான காரணம். பெர்சன்டேஜ்ல அதுதான் கூட. மற்ற காரணங்கள் சின்ன சின்ன காரணங்கள். இன்னைக்கு ஈகோ கூட பிள்ளைகள்கிட்ட, நானா நீயா என்ற போட்டி கூட, இதுல மீன் இப்படி நாங்கள் போனோம் என்றால், எனவே இந்த பின்னல்ல தான் வை குரானிக் சைக்காலஜியை நாங்கள் ஏன் படிக்கணும் என்றால், குரான் அல்லாஹு தாலா எப்படி இந்த சைக்காலஜியை விளங்கப்படுத்துற, எப்படி வாழ்க்கை உளவியலை சொல்றது. இப்ப திருமண வாழ்க்கையினுடைய உளவியலை நீங்க பாருங்க. நீங்க குடும்ப வாழ்க்கையில குர்ஆனை நீங்க மேலோட்டமா பாருங்க. நான் ஒரு குர்ஆனுக்கான ஒரு பிரவேசம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், கைட் ஆகும். நீங்க குர்ஆன் எடுத்து குர்ஆன்ல நீங்க மேலோட்டமா தர்ஜமா மட்டும் பாருங்க. அரபு தெரிஞ்சாக்களுக்கு அரபுல பாருங்க, தெரியாதாக்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு பாருங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்ற இடங்கள் வந்து அந்த திருமண வாழ்க்கையை பத்தி பேசுமே. அந்த திருமண வாழ்க்கை வார இடங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, அல்லாஹ் தாலா திருமண வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிற சொற்களை நீங்க பாருங்க, வேர்ட்ஸை நீங்க பாருங்க. எல்லா வேர்ட்ஸுமே சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள வேர்ட்ஸ். உதாரணம் சொல்லுங்க. ومن آياته أن خلق لكم من أزواجكم. அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ற? லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்ம. திருமண வாழ்க்கையுடைய மூன்று தூண்கள் அல்லாஹ் சொல்ற. த்ரீ பில்லர்ஸ். அந்த மூன்று தூண்களும் இல்லை, குடும்ப வாழ்க்கை கசந்து போகும். என்ன அந்த மூன்று தூண்களும்? ரஹ்மா, மவத்தா, சகீனா. இந்த மூன்று சொல்ல நீங்க எடுத்து பாருங்க. மூன்று சொற்களும் வந்து நேரடியாக உளவியலோடு தொடர்பானது. இப்படி இஸ்லாமிக் ஃபேமிலி சைக்காலஜியை குர்ஆன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு பாருங்க. அப்ப இந்த பின்னல தான் நான் என்ன சொல்ல முடியல, நம்மளோட சமூகத்துக்கு குர்ஆனுடைய சைக்காலஜியை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் படிக்கிற போதுதான் தங்களது அடுத்தவர் கவுன்சிலிங் செய்வது, அடுத்தவர் சைக்காலஜியை பற்றி சொல்ல இரண்டாவது விடயம். எனது சொந்த வாழ்க்கை, எனது பிள்ளை வளர்ப்பு, எனது கணவன் மனைவி உறவுக்குள்ள நான் எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஒன்றை கொண்டு போறேன், அதுக்கு தேவை இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி பேக்ரவுண்ட் எங்களுக்கு தேவைன்னு சொல்லுவோம். இப்ப நாங்க நேரடியா இந்த சூறாவுக்குள்ளால வரும். இந்த சூறா நேரடியாக என்னுடைய அனுபவப்படி அல்ல, மன்னிச்சுக்கொள்ளணும், ஆனா என்னுடைய அனுபவப்படி நான் சொல்றேன், தவறில்லை. இந்த சூறாவுக்கு ஒரு தலைப்பு நாங்க போடுவோமா இருந்தால், இப்ப சூரத்து ஷரவுக்கு ஒரு அல்லாஹ் தாலா ஒரு தலைப்பு போட்டுக்கிற ஷரஹன்னு சொல்லு. ஷரஹன்னு சொன்னா விரிவடைய செய்தல், விரிவாக்குதல், எக்ஸ்பேண்ட் பண்றது சொல்லுவோம். இப்ப நாங்க உலக ரீதியாக நான் பார்க்குற நேரத்தில் இந்த சூறாவை நான் சைக்காலஜிக்கல் வியூல பார்த்து வந்த நேரத்துல, சைக்காலஜிக்கல் இந்த சூறாவுக்கு ஒரு தலைப்பு நாங்க போடுறதாக இருந்தால், இன்றைக்கு உலகத்துல அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த சூறாவை முழுக்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் பேசுறது. அதுதான் இன்றைக்கு நான் பார்க்க போறோம். எப்படி இந்த சூறா ஸ்ட்ரெஸ் ஒன்று ஏற்பட்டால், மன அழுத்தம் ஏற்பட்டால் அதை எப்படி மேனேஜ் பண்ற, அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, டூல்ஸ் என்ன என்பது அழகாக நவீன உளவியல் நுட்பங்களையும் இணைத்து அல்லாஹுடைய அந்த தெய்வீக நுட்பங்களும் கலந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச்ச, கைடன்ஸ், மேனேஜ்மெண்ட் அல்லாஹ் இந்த சூறால எங்களுக்கு சொல்ல வர. எனவே உளவியல் ரீதியாக நாங்கள் குர்ஆனை பார்க்குற நேரத்துல இந்த சூறா ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு சூறான்னு எங்களுக்கு சொல்லும்.
ஹாய். இப்ப நான் அதுக்கு முந்தைய உங்களுக்கு சொல்றேன். இந்த இது இந்த ஒரு ஒரு இந்த சூறாவை இன்னும் கொஞ்சம் நாங்க விரிவாக விளங்குறதுக்கு, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் உங்களுக்கு உளவியல் படித்த ஆட்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் சொல்லுவோமே பொதுவாக நாங்கள் மன அழுத்தம் அல்லது உள நெருக்கீடுன்னு சொல்றோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக நாளாந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வரக்கூடிய சில டே டு டே ப்ரெஷர், அது கல்வி ரீதியான பிரச்சனை, படிப்புகள், குடும்ப பிரச்சனை, நோய்கள், அடுத்த மனிதனுடைய வரக்கூடிய சில பிரச்சனைகள், சமூக பிரச்சனை, இதெல்லாம் எங்கிற மனதை கொண்டு போய் அழுத்தும். இது மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் படைத்திக்கிற அமைப்பு அப்படித்தான். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் சில கட்டங்களில் நெகட்டிவான இம்பாக்டை கொண்டு வரும். நீண்ட காலத்தில் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ல மூழ்கி போய் ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் மேனேஜ் பண்ணலைன்னு சொன்னால் அது படிப்படியாக உள நோய்களுக்கு, டிப்ரெஷன், நம்ம மறுபக்கத்தில் போற்றி பார்க்கலாம், டிப்ரெஷன், மனச்சோர்வு போன்ற உள நோய்களுக்கு அது கொண்டு போய் சேரும். எனவே ஸ்ட்ரெஸ் ஒரு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் அ சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஒரு கேன்சர் ஆயிட்டான் அது. இப்போ இன்னைக்கு பைபாஸ் அல்லது ஹார்ட் பிரச்சனை கூட இரண்டாவது காரணமா சொல்றது ஸ்ட்ரெஸ் தான் சொல்லுவாங்களே, டாக்டர்ஸ்ட காய்ச்சி அவங்களுக்கு தெரியும். அப்ப எனவே இந்த ஸ்ட்ரெஸ் நாங்க சிம்பிளா எடுக்கக்கூடாது. மனிதனுடைய உயிரை கூட இறுதியில படிப்படியாக போக்கக்கூடியதான் இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், உள்ள நெருக்கீடுன்னு சொல்லுவோம். அதே போல டிப்ரெஷன் உங்களுக்கு தெரியும், இதான் சுயசைடுக்கு மிக நெருக்கமா. டிப்ரெஷன் உங்களுக்கு தெரியுமே, அதாவது மனச்சோர்வோட இருக்கிற வாழ்க்கையில விரக்தி, வாழ்ந்து என்ன பிரயோஜனம், யாருக்காக வாழ, வாழ்க்கை இலக்கொண்டு இல்லை, வாழ்க்கையில நோக்கம் இல்லை, ஏன்னு வாழ்ந்துட்டு போவாங்க. அவருக்கு இப்போ இலங்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா டிப்ரெஷன் ரேட் எடுத்து பார்த்தா, இப்போ அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, நீங்கள் கணக்கு புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிப்ரெஷனுடைய வீதம் இலங்கையில் கூட, குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகள்கிட்ட கூடன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் பாருங்கள், சூசைட் ரேட்டுடைய வீதம் இன்றைக்கி இலங்கையில் கூட. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நியூஸை நீங்கள் பாருங்களேன், டிவியில் நியூஸை பார்த்தா ஒரு சாப்டரை காட்டுவான்டா, அவனை வெட்டி இவனை வெட்டி, அவனை கொண்டு இவனை கொண்டு, அந்த புள்ளையை வீசிட்டு அந்த தாயோட்டம் பாலத்துக்கு கீழே அந்த தாயும் பிள்ளையும் சேர்ந்து பாய்ந்து செத்து போனாங்க. இப்படியெல்லாம் பார்க்குற எல்லாமே கொள்ளையும் அழிவுகளும். மனிதன் மிக மோசமாக அடுத்த மனிதனை வேட்டையாடுற, கொலை செய்கிற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் டிப்ரெஷனுடைய சிம்டம்ஸ். அப்ப உண்மையிலேயே அவன் கொலை செய்யறதுக்கு காரணம், நீங்க ரூட் காசஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் தான் காரணம். எனவே இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் நாங்க எங்களோட லைஃப்ல, அது முஸ்லீம் ஆகிக்கலாம், நான் முஸ்லீம் ஆகிக்கல, எஸ் அ ஹியூமன் பீயிங், நானும் நீங்களும் இதை நான் படிப்பிக்கிற இந்த துறையில் இருந்தவன், எனக்கும் கூட, நானும் கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் மேனேஜ் பண்ணலையா? ஈவன் சைக்காட்ரிஸ்ட் ஒரு ஆளாய்க்கிறான், மேனேஜ் பண்ணலையா, அவரும் கால ஓட்டத்துல மனநோயாளியாக வருவார். ரிசர்ச் இன்றைக்கு என்ன சொல்ல, யூஎன்ட இன்றைக்கு ஒரு 4 பேரை நீங்க எடுத்தீங்கன்னா 4 பேர்ல ஒரு ஆளுக்கு இன்றைக்கு டிப்ரெஷன் இருக்கிறேன்னு சொல்றேன். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சில உண்மைகள் இருக்கிறது. அப்படிதான் ரிசர்ச்சில் அப்படித்தானே. ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய சில உண்மைகள் இருக்கிறது. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்டா, அப்போ எனவே எங்களோட வீட்டை நாங்கள் எடுத்தோம்னா எங்களோட குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதான் உண்மை. இப்போ எங்களோட குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறேன்டா, ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ். எங்களோட ஆஃபீஸில் 4 பேர் இருந்தால் ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ். பள்ளியில் 4 பேர் தொழுதா ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ். இப்படி அப்படியான மன அழுத்தம், டிப்ரெஷனோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், எனவே இதனுடைய அடுத்த கட்டம் சிறிய. எனவே இதுக்குரிய மேனேஜ்மெண்ட் என்ன, இது எப்படி நாங்க மேனேஜ் பண்ணலாம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும் எதிர்காலம் மிக பயங்கரம், மன அழுத்தம், மனநோய்களுக்கான பாதிப்பு. எனவே ஒரு அறிஞர் சொல்ல எப்படின்னா, எதிர்காலம் உலகத்துக்கு வரக்கூடிய சவால் என்ன தெரியுமா? அணுகுண்டு அல்ல, அல்லது ஆயுதங்கள் அல்ல, யுத்தங்கள் அல்ல, நோய்கள் அல்ல. மிக பயங்கரமான சவால் என்ன தெரியுமா? மனநோய்கள் தான், மன பாதிப்புகள் தான் எதிர்காலத்தில் உலகத்தில் வரக்கூடிய பெரும் சவால்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு மனித சமூகம் எல்லாரும் இன்றைக்கு டிப்ரெஸ்ட், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டு கொண்டிருக்காங்க. எனவே இதற்குரிய வழிகாட்டு என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வச்சுக்கிறான். இந்த சூறாவை நீங்க, இந்த மாதிரி நிறைய சூறாக்கள் இந்த மாதிரி சப்ஜெக்டோட துறவுக்கானது, இந்த சூறாவை நீங்க என் தொழுகையில திருப்பி திருப்பி ஓதணும். ஏன் இந்த சின்ன சூறா அல்லாஹ் தஆலா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்குமான மேனேஜ்மெண்டா ஏன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் 5 நேரம் பள்ளியில போய் தொழுகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மூமின், அவர் என்ன செய்யணும்? அந்த ஓதுற நேரத்தில் இப்படியான சூறாக்கள் ஓதுங்க, பொருளோடு ஓதுங்க, அதை விளங்கி ஓதுங்க, வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி கனெக்ட் பண்ணி ஓதுங்க. உங்களோட வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வராது. வந்தாலும் அதை நீங்க மேனேஜ் பண்ணி கொள்வீங்க. அது சிறிய நிலைமைக்கு போக மாட்டாது என்பதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டு. எனவே இந்த சூறாவுடைய மையப்பொருள், இந்த சூறா சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? எப்படி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை நாங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அதுக்கான டெக்னிக் என்ன என்பதுதான் இந்த சூறா சொல்லக்கூடிய மிக அடிப்படையான பாடம். ஹாய். இப்போ நாங்க இந்த இந்த படத்தை நீங்க பாருங்க.
இப்போ ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தா ஓட மைண்ட் எப்படி தெரியுமா? இப்போ நாங்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கிற அப்படி தான். இப்போ ஸ்ட்ரெஸ் நாங்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கிறது வந்து உல நெருக்கின்னு சொல்ல நெருக்குறது, ஒரு மன அழுத்தம்னு சொல்ல அப்படிதான். அப்ப அழுத்துற ஒரு ஆள்ட மைண்ட போய் அப்படியே அழுத்தி நெருக்கி அப்படியே உள்ளத்தை அப்படியே பிரச்சனைக்குள்ளால அவரை கொண்டு போய் சுருக்கி, அவருக்கு பிறகு என்ன தெரியுமா விளங்குற? என்னுடைய பிரச்சனைக்கு இந்த உலகத்துல தீர்வே இல்லை, ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிற, சூசைட் மட்டும்தான். அல்லது என்ன செய்யலாம், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே பாய்வது மட்டும்தான், ஃபிளைட். பிரச்சனையை போராட வரமாட்டார். ஏ இதான் மனிதனுக்கு பிரச்சனை வந்தா உள்ளம் நெருக்கீட்டுக்கு உட்படும் அல்லது ஒடுக்கத்துக்கு உட்படும், உள்ளம் சுருங்கி போகும். எனவே அந்த உள்ளத்தால உலகத்தை சரியா பார்க்கலாம், அல்லாஹுவை சரியாக புரிஞ்சு கொள்ளலாம். தொழுகையை கூட ஸ்ட்ரெஸ் இருக்கிற உள்ளத்தால சரியா தொழ முடியாது. அரிஹ்னா பிஹா யா பிலால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி பாங்கு சொல்றதுக்கு பிலால் அவங்கள பார்த்து சொன்ன, பிலாலே எனக்கு தொழுகையை கொண்டு ராகத்தை தாங்கன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பயன்படுத்தின வேர்ட் என்ன தெரியுமா? சைக்காலஜிக்கல் மாடர்ன் டேர்ம். இன்றைக்கு உலகத்துல சைக்காலஜியில கூடுதலாக பயன்படுத்துற ஒரு வேர்டு இருக்குமென்னு சொன்னால் ரிலாக்ஸேஷன், மைண்ட்ஃபுல்னஸ். இந்த வேர்டை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ஆழமான மீனிங்ல அரிஹ்னா பிஹா யா பிலால், ராகத் என்று சொல்ல தொழுகைக்கு பயன்படுத்துகிறார். எனவே தொழுகை ஒரு ரிலாக்ஸ், தொழுகை ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், தொழுகை ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்படி எங்களுக்கு ஃபீல் ஆகிறது இல்லையா தொழுகைங்களுக்கு? நாங்கள் இன்றைக்கு தொழுகையிலிருந்து எப்போ வெளியே வரதான் நாங்கள் யோசிக்கிறோம், தொழுகையிலிருந்து எப்போ நாங்கள் ஓட்டு இருந்தால் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்போ வருதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஹாய். அப்ப என்ன நான் சொல்லிட்டு போறேன்டா, எனவே இந்த ஒருவருக்கு மன அழுத்தம் வந்தால் உள்ளம் எப்படி தெரியும்? இந்த போட்டோல இமேஜ்ல நீங்க பார்க்கலாம். அவருடைய பிரெயின், அவருடைய மைண்ட் ரெண்டுமே சுருங்கி போகும், அவருடைய பார்வைகள் சுருங்கும், உள்ளம் ஒடுங்கி போகும், அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு அவருக்கு விளங்காது, அறிவுபூர்வமா யோசிச்ச மாட்டாரு, உணர்ச்சி வசப்படுவாரு, கவலைப்படுவாரு, விரக்தி அடைவாரு, மன அழுத்தத்துக்கு உட்படுவாரு, தூக்கம் சரியா போகாது, பசி வராது, உடல் பலவீனம் அடையும். இதெல்லாம் என்னண்டா ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து ஒரு ஆள்ட அடையாளம். ஹாய். இப்ப இந்த எவ்வளவு அழகான அல்லாஹுடைய அற்புதத்தை பாருங்க. இப்ப நீங்க பார்க்க போறீங்க அல்லாஹ்வுடைய அற்புதமான வரிகளை நீங்க பார்க்க போறீங்க இந்த சூறால. நான் சொன்ன இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷனுக்கான இந்த இந்த வேர்டை மட்டும் நீங்க எடுங்களேன், மொழிபெயர்ப்பு மட்டும், மன அழுத்தம், உள நெருக்கீடு, நெரோ மைண்ட், மைண்ட் அப்படியே சுருக்கி போகும், வாழ்க்கை சுருங்கி போகும், எல்லாம் இருட்டாக மாறும். யொலி குசதிரு கலக்குலாம், உள்ளம் அப்படியே ஒடுங்கி போகும். இப்ப இவருக்கு தீர்வு என்ன தேவை? இவருக்குரிய இந்த உள்ளத்தை என்ன செய்யும்? இந்த ஸ்ட்ரெஸ் அவர் எப்படி வெளியே எடுக்கிற, அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவர் எப்படி நார்மல் நிலைமைக்கு கொண்டு வருவது என்பதுதான் முதலாவது வசனம். பாருங்க, நான் மொழிபெயர்ப்பு மட்டும் வாசிக்கிறேன். அலம் நஷ்ரஹ் லக சதுரக். நபியே, நாங்க உங்களோட உள்ளத்தை விரிவாக்கவில்லையா? பாருங்க, அல்லாஹ் பயன்படுத்திக்கிற வேர்டு பாருங்க, அற்புதமான வரிகள். அல்லாஹ் ஏன் அப்படி பயன்படுத்துவோம்? ஏன் உள்ளத்தை விரிவாக்கவில்லையா என்று சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துவோம்? வேறு சொற்களை பயன்படுத்தி இருந்தேன் அல்லாவுக்கு. அலம் நஷ்ரஹ் லக சதுரக். நபியே, நபியே, உங்களோட உள்ளத்தை நாங்க ஒடுங்கி, நீங்க கவலையோடு, ஸ்ட்ரெஸ்ஸோடு, வாழ்க்கையில பிரச்சனை என்பது என்பது கூட சரியா புரியலாம, சமூக கவலைகளோடு உங்களோட பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ளலாம நீங்க சிக்கி தடுமாறி, நீங்க சரி எது பிழை எது என்று குழப்பத்துல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற நேரத்துல நபியே, அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உங்களோட உள்ளத்தை நாங்க விரிவாக்கவில்லையா? விரிவாக்கவில்லையா? உங்களோட பார்வைகளை விரிவாக்கவில்லையா? உலகத்தை நீங்க விரிந்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தல? இவ்வளவு அழகான வேர்டுன்னு பாருங்க. நவீன ஸ்ட்ரெஸ் என்ற வேர்டுக்கு அல்லாஹுடைய விளக்கத்தை பாருங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து எங்க தெரியுமா இருக்கிற? முஸ்லிம் சமூகமே ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் தாலா சொல்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து சொல்ற, இரவுல தூக்கம் இல்லாம ஸ்லீப்பிங் டேபிள் குடிக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்ற, இங்க வாங்கோ, இங்க வாங்க, ஒரு உள்ளத்தை அல்லாஹ் தாலா தடவுறான். எங்களை யாரோ தடவி கூப்பிடுற மாதிரி, இங்க வாங்க என்னிடம் தான் அதுக்குரிய சொல்யூஷன் இருக்கிற. அதுதான் அலம் நஷ்ரஹ் லக சதுரக், ஒரு உள்ளத்தை நான் விரிவாக்கவில்லையா? இப்ப பாருங்க, இப்ப இந்த 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 வசனத்தை ஓதுற ஒரு ஆள் எப்படி தெரியுமா? யாரோ வந்து உள்ளத்தை அப்படியே தடவுற மாதிரி ஃபீல் பண்ணுவார்.
இது யாருக்கு தெரியுமா? உண்மையில எனக்கும் விளங்காது, சில நேரம் உங்களுக்கும் விளங்காது. ஏன் தெரியும் நான் அப்படி சொல்றேன்? பிரச்சனையோடு இருப்பவருக்கு தான் இந்த ஆயத்துடைய குர்ஆன் வசனம் சரியா மைண்டுக்கு படும். இப்ப உதாரணம், நான் கடுமையான மன அழுத்தத்தோடு இருக்கிற நேரத்தில் இந்த ஆயத்தை நான் ஓதினா, உண்மையிலே என் மனதை யாரோ வந்து அப்படியே வருடி விடுவது மாதிரி, உள்ளத்தை அப்படியே விரிவாக்குறது மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வரும். அதை அனுபவிச்சு தான் பார்க்கணும். ஹை. அப்ப இந்த சூறாவை பாருங்க, முதுகுல வந்து யாரோ தட்டி கொடுத்து உள்ளத்தை அப்படியே தடவி விடுவது மாதிரியான ஒரு ஃபீலிங் மட்டுமல்ல, அல்லாஹுடைய அரவணைப்பு, அல்லாஹ்வுடைய அரவணைப்பு, அல்லாஹ்வுடைய அருள் எங்களை வந்து அப்படியே சூழ்ந்து கொள்வது மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு, உணர்வு உண்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தாலா கொடுத்து ஸல்லல்லாஹுடைய உம்மத்துக்கும் அதே அனுபவத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வரார். ஹாய். இப்ப இந்த சூறாவுடைய மொழிபெயர்ப்புல முதலாவது வசனம் இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த சூறா உங்களுக்கு தெரியும் இது எப்ப இறங்கினேன்டா, நான் இந்த பின்னணிகள் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த எல்லாம் கலந்து ஒரு ஒரு மொத்தமான பார்வையோட கடைசியில சொல்றேன். நீங்க ஒவ்வொரு பகுதியும் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. இந்த சூறா இறங்கின ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலம் உங்களுக்கு தெரிந்தானே. அதாவது சூரத்து லுஹா வல்லுஹா சூறா இருக்கிறதானே. அந்த சூறாவுக்கு அடுத்த சூறாவாக இந்த சூறா இறங்கினேன். வல்லுஹா அழகான சூறா, அது நாங்கள் வேறொரு தலைப்பை நான் பார்க்கணும். அந்த வல்லுஹா சூறாவுடைய ஒரு தொடர் சூறாவாக தான் இமாம்கள் சொல்றது வந்து இந்த சூறா. அது ஒரு செகண்ட் பார்ட் டூ மாதிரி தான் இந்த சூரத்து ஷரஹ்னு சொல்றது. அப்ப இந்த சூறா கிட்டத்தட்ட 12வது சூறாவா சொல்றேன். இந்த சூறா வந்து 11வது சூறா வல்லுஹா, 12வது சூறாவாக இந்த சூரத்து ஷரஹ இமாம்கள் சொல்றதை எங்களுக்கு பார்க்க இயலும். Right. அப்ப இதான் இந்த பின்னணி. இப்ப இந்த சூறா இறங்கின காலத்தை நாங்க பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிந்தானே ஆரம்ப காலகட்டம் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்தது. தௌவாவுடைய எதிர்ப்புகள், எதை சொன்னாலும் பிரச்சனை, தனது சொந்தக்காராக்கள், மாமா, சாச்சா எல்லாருமே எதிர்க்கிற, ஊர்ல அதுவரைக்கும் கண்ணியமாக அமீன் சாதிக்குன்னு எல்லாருமே புகழ்ந்தாங்க அந்த மனிதர்கள் கூட இப்ப பைத்தியக்காரன், சூனியக்காரன், சமூகத்தை பிரிக்க வந்தவன் சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை. அப்ப சமூகத்திலேயும் பிரச்சனை, அதே போல குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. இந்த அதே போல வெளியேறி புகையில கொலை செய்யறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல மிக பயங்கரமான விஷயம் நடக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 15 நாள் தொடர்ந்து வஹி வரல உலகத்துக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வரல. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு கவலை என்னடா, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ, எல்லாரும் இப்ப என்ன எதிர்த்து கொண்டிருக்கிற, என்ன சமூகத்தில் அல்லாஹ் கைவிட்டு விட்டானோ, என்ன அல்லாஹ் ஏன் கைவிட்டு விட்டாண்டு அவர் அழுது அழுது ரிவாயத்துகளை வர மாதிரி டிப்ரெஸ்டுக்கு உட்பட்டின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரிவாயத்துல வந்தீங்க. மனச்சோர்வுக்கு உட்பட்டிருந்தார். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுஹாவுக்கு பிறகு இறக்குற வசனம் தான் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அப்ப இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வர தெரியுமா? இந்த மூன்று கேள்வியை நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூறா அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களோட உள்ளத்தை நாங்க விரிவாக்கவில்லையா என்று முதலாவது கேள்வி. த பேசிக் கொஸ்டின்ஸ். இந்த மூன்று கேள்வியை உங்களோட வாழ்க்கையில நீங்க மறக்கப்படாது. இந்த சூறா நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்கி இருந்தாலும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக எங்களுக்கும் அது நேரடியாக துறவுப்படும். எங்கட வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நான் சொல்ற இந்த மூன்று ஆயத்தை, இந்த ஆயத்தை சொல்லக்கூடிய மூன்று கேள்விகளை நீங்க உங்களோட மைண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு உள்ளத்துல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் குறையும். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுக்கு உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவாக்கவில்லை. என்ன பின்னால சொல்லி என்ன அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். இரண்டாவது அல்லாஹ்வுல சொல்ற இரண்டாவது கொஸ்டின் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹ்ரக். உங்களுக்கு இரண்டாவது அல்லாஹ் ஒரு பெரிய அருளை தந்த என்ன தெரியுமா? முதலாவது உங்க உள்ளத்தை விரிவாக்கினார். இரண்டாவது, உங்களோட வாழ்க்கை பிரச்சனைகள்ல நீங்க சிக்கி தவிச்சு பிரச்சனைக்கு தீர்வு தெரியாம நீங்க எல்லாம் இப்ப அலைஞ்சு கொண்டிருக்கிற, நீங்க உள்நாட்டிலையும் பிரச்சனைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற, சில பேர் வெளிநாட்டுக்கு போய்க்கிற, சில பேர் வந்து குடும்பங்களை பிரிஞ்சு வாழ்ற, சில பேர் வந்து பிரச்சனைக்குள்ளால கடன்களுக்கு அகப்பட்டு ஒளிஞ்சு வாழ்ற, சில பேர் எதிர்பார்க்காத கடன்கள், எதிர்பார்க்காத நோய்கள், பிரச்சனைகள், இப்படி எத்தனையோ உங்களோட முதுகெலும்ப முறிக்கிற அளவுக்கு இருந்த சுமையை நான் உங்களுக்கு இறக்கி வைக்கலையா? அப்ப இரண்டாவது கேள்வி என்ன? உங்களோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்க, நீங்க ஏன் என்னை மறக்கிற? நான் உங்களுக்கு பிளஸ் பண்ண இல்லையா? அப்ப நான் உங்களை எவ்வளவு அருள் பாலித்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையை திருப்பி நீங்க கொஞ்சம் நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க பாவம். வவதஅனா அன்க விஸ்ரக், இரண்டாவது பேசிக் கொஸ்டின். மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி வரஃபஅனா லக திக்ரக்,
நபியே, உங்களை நீங்க மக்கத்துல ஆரம்ப காலத்துல நீங்க சரியான பிரச்சனையோட பயந்து உங்களுக்கு எந்த அளவுக்குண்டா வாஷ்ரூமுக்கு போறதுக்கு கூட உங்களுக்கு பயம். காஃபிர்கள் கொல்லுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, அப்படியான சுச்சுவேஷன்ல இருந்து. ஆனால் உங்களை, உங்களோட பேரை, உங்களோட நாமத்தை, உங்களோட ரெஸ்பெக்ட், உங்களோட கண்ணியத்தை, உங்களோட டிக்னிட்டிய, உங்களோட புகழை நாங்க இந்த உலகத்துல மேலோங்க செய்யலையா? இன்னொரு வகையில் சொன்னா இதுக்குரிய சரியான பொருள் என்னென்றால் லெகசின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு லெகசின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான அடையாளம் உண்டு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாரான். நீங்க அல்லாஹ்வுக்கு சரியா கட்டுப்பட்டு வாழ்ந்தால், வாழ்க்கை பிரச்சனைகள் போது நிதானமாக இருந்தால், வழி தவறாமல் இருந்தால், வரஃபஅனா லக திக்ரக். நபியே, இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாலும் இது எங்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றது. நானும் நல்ல முஸ்லிமாக இருந்தால், ஹலால் ஹராம்களை பேணி வாழ்ந்தோம் என்றால், எனது முதுகெலும்பு முறிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட நான் நிதானமாக வாழ்ந்தேன் என்றால், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய உள்ளத்தை விரிவாக்கக்கூடிய அந்த தன்மையை நான் புரிஞ்சு வாழ்ந்தேன் என்றால் அல்லாஹ் எட்டர்னல் லெகசி இந்த உலகத்திலும் எனக்கு கண்ணியத்தை தருவான். சில நேரம் இந்த உலகத்தில் தராவிட்டால் நிச்சயம் மறுமையில் அல்லாஹ் எனக்கு அல் பாக்கியாத்து சாலிஹாத் நிரந்தரமான அமல்களாக அல்லாஹ் தஆலா மறுமை எனக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வந்தா இந்த மூன்று கேள்வியும் உங்களோட மனசுல கேட்டுப்பாரு. முதலாவது கேள்வி, அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக். இப்ப என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன அந்த கேள்வியோட அர்த்தம் என்றால், அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக்னு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வர்றது மாதிரி நாங்க தஃப்சீர் பார்க்க போனா ஒரு பெரிய டைம் எடுப்போம். சுருக்கமா நான் சொல்றேன். இந்த ஷரஹ் அல்லாஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், இந்த ஷரஹ் என்ற சொல் குர்ஆன்ல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறா, இஸ்லாத்துக்கு இன்னொரு பேரா தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உள்ளத்தை விரிவாக்குகிறான் என்று. இஸ்லாத்துக்குள்ள ஒரு மனிதன் வாழ்றது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது என்பதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல உதாரணம் என்ன தெரியுமா? உள்ளத்தை விரிவாக்குகிறான். விரிவாக்கக்கூடிய பொருள் என்னதுன்னா, ஒருத்தருக்கு இஸ்லாம் இந்த உலகத்துல கிடைக்கிறது தான் உள்ளத்தை விரிவாக்கான மிக முக்கியமான விடை. இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்டா, இப்ப கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்ப்போம். எங்கட வாழ்க்கையை, ஒரு நன்முஸ்லிம் வாழ்க்கையை நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு இஸ்லாத் அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். அவனுக்கு இஸ்லாத்தை கொடுக்காத ஒரு ஆள் வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாருங்க. இந்த உலகத்துல இவ்வளவு பாவங்கள் செய்யறேன்னு பாருங்க, எத்தனை சூசைட் பண்றேன்னு பாருங்க, எத்தனை நாடுகளை போய் ஆக்கிரமிக்கிறேன்னு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு உமா அப்பா இல்லாம புள்ள ரோட்ல வளர்ந்து கொண்டிருக்கிறேன்னு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் பிரிந்து வாழ்றேன்னு பாருங்க, ஒழுக்க சீர்கேடு சமூகத்துல தலைவிரித்து ஆடுறதை பாருங்க. எவ்வளவு எவ்வளவு எத்தனை பிரச்சனைகளை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்ற அப்படின்னா, உங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனை வந்த முதலாவது நீங்க யோசிங்க, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை தந்து உங்களோட உள்ளத்தை விரிவாக்கவில்லையா? உங்களோட ஸ்ட்ரெஸ் அல்லாஹ் குறைக்கலையா? டிப்ரெஷன் அல்லாஹ் குறைக்கலையா? உங்களுக்கு இந்த உலகத்தை கடந்த, உலகத்துல பிரச்சனை வந்த உலக பிரச்சனை மட்டுமல்ல, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் இதை விட பெரிய ஒரு தீர்வு எனக்கு தருவான். அவன் மிக பெரியவன், அது மறுமையில் நிச்சயம் என கிடைக்கும், இந்த உலகத்திலும் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையும் அந்த ஈமானும் அது எங்களுக்கு எப்படி கிடைச்ச? யாரு தந்த எங்களுக்கு? இதான் நல்லா ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தா அவன் ஞாபகப்படுத்த வேண்டிய முக்கியமான இடம். இரண்டாவது பாயிண்ட், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹ்ர். இரண்டாவது கேள்வி கேட்டு பாருங்க. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? விஸ்ரக், உங்களோட முதுகெலும்ப முறிச்சு கொண்டிருந்த இந்த நீங்க இந்த அல்லாஹ் தாலா பாருங்க, இது ஒரு காட்சியா சொல்ற, நீங்க ஒரு படமா மனசுல கற்பனை பண்ணுங்க. இப்ப ஒத்தட முதுகெலும்பு அப்படியே முறிய பாக்குற, முதுகு உடையிற அளவுக்கு ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு போறது அல்ல, ஒரு காட்சி ஒன்று சொல்றேன் எங்களுக்கு. ஏன் நபிக்கு சொன்னேன், நபியே, இந்த மாதிரி பல சுமைகளை நீங்க, பல கஷ்டங்களை ஜாஹிலியாவுடைய காலத்துல அல்லது நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க நாளாந்த நீங்க சுமந்து கொண்டுதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற. இந்த உலகத்துல ஒரு மனிதன் சுமக்கிற மிகப்பெரிய சுமை என்ன தெரியுமா? சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை சரியாக புரியாதது தான். பிரச்சனையை எப்படி பார்க்கணும் என்ற ஒரு மனிதனுக்கு சரியான பார்வை இல்லாமல் போவது தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல சுமக்கிற மிகப்பெரிய சுமை என்பதாக இந்த குர்ஆன் வசனங்களுக்கு இரண்டாவது சொல்வதை பார்க்கலாம். அப்படின்னா பொருள் என்ன தெரியுமா? எங்களோட முதுகு எலும்ப முறிக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்தது அந்த அந்த தௌவா, அந்த சமூகத்தை மாற்றணும், அந்த ஜாஹிலிய சமூகத்தை மாற்றணும், தௌவாவை வெற்றி பெற செய்யணும். எப்படி எதிர்ப்புகளை நான் சமாளிக்கிறேன், அதுக்கான வழி என்ன?
எப்படி பிரச்சனைகள் வார நேரங்கள் எனது மனதை எப்படி நான் தைரியப்படுத்திக் கொள்றேன், எப்படி என் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நான் செய்து கொள்றேன், எப்படி அல்லாஹ்வோடு நான் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்றேன், அந்த காபிரான உள்ளங்களை வெற்றி கொள்வதற்கான புதிய புதிய வழிமுறைகள் என்ன, மெத்தடாலஜி என்ன, டெக்னிக்ஸ் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தேவையான சுமைகள், பிரச்சனைகள், பொறுப்புகள். இதெல்லாம் யார் தெரியுமா அல்லாஹ் தஆலா சொல்ற, நான் உங்களுக்கு தருவேன். உன் முதுகெலும்பு முறிக்கக்கூடிய அளவுக்கு எந்த சுமை இருந்தாலும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான வழிகாட்ட நான் உங்களுக்கு தருவேன். எனவே அல்லாஹ் என்ன சொல்ல வரான், இரண்டாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா சொல்லி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது டிப்ரெஷன் குறையணுமா இருந்தா வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்க அது முதுகெலும்ப முறிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்ட்ட தவக்குள் வைங்க, முயற்சி செய்யுங்க, அறிவை பயன்படுத்துங்கோ. உங்களோட போராட்டத்தை, உங்களோட ட்ரையை நீங்க செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழிகாட்டுவான். இரண்டாவது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட் என்ன? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், இஸ்லாத்தை உங்களுக்கு தந்தான் மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் நன்றி செலுத்துங்க. இரண்டாவது, உங்களோட வாழ்க்கை பிரச்சனை எப்படி தெரியுமா நீங்க பார்க்கணும். உங்களோட வாழ்க்கையில நாளாந்தம் வரக்கூடிய பிரச்சனையை நீங்க எல்லாவற்றையும் அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க. அவன் நிச்சயம் என்ன செய்வான், அவன் நிச்சயம் அந்த பாரத்தை இறக்கி வைப்பான். இறக்கி வைப்பான். நீங்க பயப்படவே தேவையில்லை. அல்லாஹ்வோட இருந்தா அல்லாஹ் இறக்கி வைப்பான். இப்ப உங்களோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. நானும் நீங்களும் ஒவ்வொரு நாள் இவ்வளோ இன்றைக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி பாருங்க. இன்றைக்கு புள்ள வளர்த்தா அதுவும் பிரச்சனை. புள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினா வீட்டுக்கு வரும் வரல அது ஒரு பயம். புள்ளைகள் கூட்ட நண்பர்களுடைய ஒரு பயணம் போனால் அந்த புள்ளைகள் நல்ல பாதுகாப்பாக வருமா இன்னொரு பயம். இன்னொரு பக்கத்தில் நாட்டினுடைய பயங்கரமான போதைப் பொருள் பாவனைகள், அது அரச மட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த பெரும் பெரும் பண முதலைகளுடைய பயங்கரமான திட்டங்களினை சமூகத்தை நாங்கள் பாதுகாக்கணும். மனித சமூகத்தை பாதுகாக்கணும். நாலாந்தம் ஒவ்வொரு வீடுகளும் இன்றைக்கு அன்றைக்கு சாப்பிடுவதற்கு படக்கூடிய கஷ்டங்கள். பகலைக்கு சாப்பிட்டா இரவுக்கு எப்படி சாப்பிடணும் பிரச்சனை. பிள்ளைகளோட கிளாஸ் ஃபீ கட்டணும், அதுக்குரிய காசு இல்லை. ஸ்கூல் ஃபீ கட்டணும், அதற்குரிய காசு இல்லை. அதுக்காக நாங்கள் எத்தனையோ தியாகங்களை செஞ்சுக்கிறோம். குடும்பங்களை பிரிஞ்சு பிள்ளைகளை பிரிஞ்சு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கல்யாணம் முடிக்கிற நாளைக்கு பிரியிற அவ்வளவு வேகமா அவசரமா கல்யாணம் முடிக்கிற அவசரமா பிரியறதை நாங்க பார்க்கலாம். இதெல்லாம் சுமைகள் தான். ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த சுமைக்கு தான் ஒவ்வொரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுற, சில பேர் டிப்ரெஷனுக்கு உட்படுற, சில பேர் சூசைட் பண்ணிக்கொள்ற. அல்லாஹ் சொல்றீங்க என்ன தெரியுமா, நான் உங்களை சுமைகளை இறக்கி வைப்பேன். அது எந்த சுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இறக்கி வைப்பேன். நீங்க என்னோட வாங்கும். உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் எனக்கிட்ட பொறுப்பு சொல்லுங்க. எனக்கிட்ட தவக்குள் வைத்து நீங்க சொல்லுங்க. நான் கவிசிற, நான் நிச்சயம் உங்களுக்கு பொறுப்புகளை சுமைகளை நான் இறக்கி வைப்பேன். அல்லாஹ் தஆலா சொல்றேன். அப்ப பாருங்க, அப்ப இங்க இந்த ஒரு மனிதனுக்கு என்ன உணர்வு வரும் என்றால், இந்த ஆயத்தை ஓதுற நேரத்துல பொறுமை வரும், சபுர், சகிப்புத்தன்மை வரும் வாழ்க்கையில. ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலி, தாங்கு திறன் வரும். எதனையும் எனக்கு தாங்கலாம். இன்றைக்கு நீங்க பாருங்க, டீனேஜ் பிள்ளைகளை, எங்கட பிள்ளைகளை நீங்க பார்த்தா, இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தாங்கல, ஒரு சின்ன ஒரு கவலையை தாங்கல. எத்தனையோ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா, நான் ரிசர்ச்சில் படிச்சு மிக்கிறேன், கேள்விப்பட்டு மிக்கிறேன். உம்மா ஏசினதுக்காக வேண்டி, வாப்பா ஏசினதுக்காக வேண்டி போய் கோச்சில ட்ரெயின்ல பாஞ்சி சூசைட் பண்ண புள்ள அழிக்கிறது. ஏன்? உம்மா ஏசினதை தாங்கிக் கொள்ளல. வாப்பா ஏசுவதை தாங்கி, அந்த அளவுக்கு வீக் மைண்டடான புள்ளல் நான் உருவாக்கி வச்சுக்கிறேன். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்ற, சுமைகள், முதுகெலும்ப முறிக்கக்கூடிய சுமைகளை தாங்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்க. பிராய்லர்ஸ் கோழிகளை உருவாக்க வேண்டாம். எந்த பிரச்சனையையும் அல்லாஹுக்காக தாங்கி வாழ்க்கை பிரச்சனைகளை சவாலாக கொண்டு முன்னே சொல்லக்கூடிய குடும்பங்களை, பிள்ளைகளை உருவாக்குங்க. அவர்கள் தான் சாலிகான பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலும் மறுமையில் நின்று பிடிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க, சாதிப்பாங்க. அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு வாழக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்றேன். இப்ப இந்த சூறாவை நீங்க பிராக்டிக்கல் லைஃப் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள அப்ளை பண்ணி பாருங்க. சில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கலாம். நீங்க எத்தனை முறை ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துப்பீங்க, மனைவியோட ஹஸ்பண்டோட சில புரிந்துணர்வுக்கு வரதுக்கு வர முடியல. சில கட்டங்களில் டிவோர்ஸுக்கு போய்ப்பீங்க. மறுபடி இப்ப வீட்டுக்குள்ள ஜோடியாக வாழ்ற பேருக்கு தான், ஆனா நீங்க சைக்காலஜிக்கலி டிவோர்ஸா வாழ்வீங்க. அதுவும் ஒரு சுமைதான். இதையும் அல்லாட்ட சொல்லுங்க. அல்லாஹ் அந்த சுமையை நிச்சயம் தீர்த்து வைப்பான். அல்லாஹ் வழிகாட்டுவான். அடுத்த மூன்றாவது பாயிண்ட் பாருங்க. மூன்று அல்லாஹ் சொல்ற, நீங்க இந்த உலகத்துல வாழ்ற நேரத்துல
ஒரு கொள்கைக்காக வாழுங்கோ. நீங்க லெகசி ஒன்றை விட்டுட்டு போங்கோ. நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான வரலாறு ஒன்றை படைச்சிட்டு போங்க. அதுதான் வரஃபஅனா லக திக்ரக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்ததற்கான லெகசி தான். எப்ப அல்லாஹ்வுடைய நாம இந்த உலகத்துல சொல்லப்படுமோ, அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக சொல்லப்படுபவர் எங்கள் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ட்ரூ லெகசி. ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற சொத்துக்களை பத்தி யாரும் பேசவும் இல்லை, விட்டு போகவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பத்தி, மாளிகையை பத்தி யாரும் பேசவும் இல்லை, பிள்ளைகளை பற்றி யாரும் பேசவும் இல்லை, அதிகாரங்களோ பதவிகளை பற்றி யாரும் பேசவும் இல்லை. அதான் லெகசி அல்ல. அல் பாக்கியாத்து ஸாலிஹாத். நானும் நீங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து போவதற்கான அமல்கள், செயற்பாடுகள், விளைவுகள் இந்த உலகத்துல இருக்கணும். அது பேச்சாக, புத்தகமாக, அந்த வரலாறாக இந்த உலகத்தை நாங்கள் படைச்சிட்டு போனோம் என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உங்களை எப்போதும் கண்ணியமாக வாழ வைப்பேன். எனவே நானும் நீங்களும் என்னோட வாழ்க்கையில பிரச்சனை வந்தா, ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டால், டிப்ரெஷன் ஏற்பட்டால், இந்த 3 கேள்விகளையும் கேளுங்க. அலம் நஷ்ரஹ் லக சதுர. அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திக்கிறான். இவ்வளவு பெரிய கிஃப்ட், அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, என் வாழ்க்கை பிரச்சனை அல்லாஹ் தஆலா தீர்ப்பதாக சொல்கிறான். எனவே எந்த சுமையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கிறேன் என்ற உணர்வோடு நான் வாழ்கிறேனா? இரண்டாவது. மூன்றாவது, நான் இந்த உலகத்துல ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும். அதுதான் வரஃபஅனா லக திக்ரக். அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். எனவே மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவை நாங்க சரியா படிச்சு விளங்கி, நீங்க தொழுகையில தக்பீர் கட்டி கண்ணை மூடி மூடி நீங்க இந்த சூறாவை ஓதி பாருங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை நினைச்சு தொழுது பாருங்க. தஹஜ்ஜுத் நேரம் இந்த சூறாவை நினைச்சு அழுது நீங்க தொழுது பாருங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலா அந்த சுமை அப்படியே தூக்கி வைப்பது மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு தொழுது முடிஞ்ச பிறகு வரும். அல்லாஹ் உங்களோட ஈக்கிறது மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை சூழ்ந்தது மாதிரி ஃபீலிங் கொண்டு வரும். அது எப்ப தெரியுமா வரும்? நாங்க இந்த சூறாவை சைக்காலஜிக்கலி நாங்க விளங்கி தொழுகிற நேரத்துல தான் அந்த நிலைமை எங்களுக்கு வரும். இப்ப சூறாவுடைய 2வது பகுதிக்கு போறோம். கடைசி பகுதி. இந்த சூறா சொல்லக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரப்போறேன். அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, வரஃபஅனா லக திக்ரக் فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. இந்த ஆயத்து எல்லாருக்கும் தெரியும், அரபு தெரியாதாக்களுக்கும் தெரியும். 2 முறை அல்லாஹ் தஆலா இங்க சொல்லிக்கிறது எங்களுக்கு பார்க்கிறது. அல்லாஹ் தஆலா ஏன் அரபுல ஃபா என்று வந்தா அரபு பரிச்சாக்களுக்கு தெரியும். அரபுல ஃபா என்று தொடங்கினால் therefore நான் சொல்லுவோம், அதன் காரணமாக, இதன் விளைவாக நான் சொல்லுவோம். எனவே இப்ப அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் என்ன சொன்ன? நபியே, எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒரு இஸ்லாத்தை நான் தந்தேன், உங்களை கண்ணியப்படுத்திக்கிறேன், வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வழிகாட்ட நான் தாரேன்னு சொல்லிக்கிறேன், உங்களுக்கான லெகசியை நான் உருவாக்குறேன்னு சொல்லிக்கிறேன். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நபியே அல்லது முஸ்லிம் உம்மத்தே, அப்ப ஏன் யா அல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கையில இந்த அளவுக்கு பிரச்சனை வர, பிரச்சனைக்கான காரணம் என்ன யா அல்லாஹ்? ஏன் எங்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை தார யா அல்லாஹ்? ஏன் அல்லாஹ் உஸ்ர், இன்ன மஅல் உஸ்ர், ஹார்ட்ஷிப், டிஃபிகல்டிஸ், கஷ்டங்களை ஏன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நீ தார யா அல்லாஹ்? அதுக்கான காரணம் என்ன என்று நாங்க இதை சைக்காலஜிக்கலி சொல்லுவோம். என்ற சைக்காலஜி படிச்சாக்களுக்கு தெரியும். சிபிடின்னு சொல்றேன், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்றேன். அதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்றேன், ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்றேன். அப்ப அது சிபிடி, இங்க அல்லாஹ் தஆலா இங்க சிபிடி சொல்றேன். நீங்க திங்க் பண்ணுங்க, உங்களோட பிரச்சனைக்கான ரீசன் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா? அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கடா உங்களுக்கு வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் வராது. வந்தாலும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கொள்வீங்க லேசா. டிப்ரெஷன் வராது, வந்தாலும் நீங்க அதை மேனேஜ் பண்ணிக்கொள்வீங்க. என்ன ரீசன்? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இன்ன இப்ப இந்த ஆயத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்ல வர பாயிண்ட் என்ன தெரியுமா? எப்போதும் கஷ்டத்துடன் தான் இலேசு வரும். எப்போதும் கஷ்டத்துடன் தான் இலேசு வரும். மறுபடியும் அல்லாஹ் சொல்லல, ஓ மனிதர்களே, அறிந்து கொள்ளுங்கோ, தெரிஞ்சு கொள்ளுங்கோ, எப்போதும் கஷ்டத்துடன் தான் இலேசு வரும். இப்ப இந்த ஆயத்திலேக்கு அற்புதம் ஒன்று சொல்ல பாருங்க உங்களுக்கு. அல்லாஹ் தஆலா இங்க நாங்க சில பேர் மொழிபெயர்க்கிற இன்னொரு அமைப்புல அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளவு தூரம் பொருத்தம் இல்லை. எப்படி நான் மொழிபெயர்க்கிறேன்டா, கஷ்டத்தின் பின் தான் இலகு வரும்னு நான் மொழிபெயர்க்கிறேன். கஷ்டத்தின் பிறகு எப்போதும் கஷ்டம் வரும், கஷ்டத்துக்கு பின்னால இலகு வரும்னு சொல்றாரு. அந்த கருத்து பரவாயில்லை. ஆனா நாங்க குர்ஆன் நேரடியா நாங்க பார்ப்போம், அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரேன். அல்லாஹ் தஆலா சொல்ல தெரியுமா, பகதன் தான் அரபுல பின்னர் ஆஃப்டர்ன்னு சொல்லும். அல்லாஹ் இங்க பயன்படுத்திக்கிற வந்து along with, with. அப்ப எப்போது கஷ்டத்துடன் தான் இலகு வரும்.
கஷ்டத்துடன் தான் இலகு வரும் என்று அல்லாஹ் தாலா 2 முறை இங்க சொல்றதுக்கான காரணத்தை உங்களுக்கு பார்க்க அவருடைய பொருள் என்ன இவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்க. அல்லாஹ் தாலா இங்க சொல்ல வரேன் தெரியுமா? உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையா, மனைவியோட பிரச்சனையா, சில கட்டங்கள்ல டிவோர்ஸ் பண்ணணுன்ற ஃபீலிங் உங்களுக்கு வாரா, புள்ளகளுக்கு ஏதாவது பயங்கரமான நோய்க்கா, உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஈக்கிறா, உங்களுக்கு சரியான பொருளாதார பிரச்சனையா, உங்களுக்கு டே டு டே லைஃபை கொண்டு போக உங்களுக்கு கஷ்டமா, நீங்க நிறைய கடன் பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறா, உங்களுக்கு உங்களோட சகோதரருக்கு மத்தியில சில முரண்பாடுகள் இருக்கிறா, உங்க உம்மா வாப்பா உங்களோட சொத்துக்களை சரியா உங்களுக்கு சமமா பிரிச்சு நியாயமா நீதியா பிரிச்சு தரலையா, அதான் நீங்க உம்மாவுடைய வாப்போட நீங்க போவோமா, உங்களுக்கு உம்மா அப்பா காணும் போது கவலை வாரா, வெறுப்பு வாரா, நீங்க ரத்த உறவுகளோட நீங்க ஒத்துமையா வாழ்ற இல்லையா? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா நீங்க எழுதி எழுதி பாருங்க. இப்ப நேரம் இல்லை, அதை நாங்கள் ப்ராக்டிக்கலா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு தலைப்பு நான் பார்ப்போம். ஒவ்வொரு பிரச்சனையா நீங்க எழுதி பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற என்ன தெரியுமா? ஒரு மூமின் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட மாட்டான், ஒரு மூமின் டிப்ரெஷனுக்கு உட்பட மாட்டான். ஏன் தெரியுமா? இந்த ஆயத்து சொல்லும் என்ன தெரியுமா? நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? பிரச்சனைகள் என்பது ஒரு பூமியை போன்றது, அதிலே வளரக்கூடிய தாவரம் அந்த பிரச்சனையில் வரக்கூடிய விளைவுகளை போன இலகு. பொருள் என்னன்னா, பிரச்சனைக்கு உள்ளாலதான் இலகு மீக்கிற, பிரச்சனைக்கு உள்ளாலதான் தீர்வு மீக்கிற, பிரச்சனை பிறகல்ல தீர்வு, பிரச்சனைக்கு உள்ளால தீர்விக்கிற. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து சொல்லுங்க, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் உண்டு அல்லது குடும்ப பிரச்சனை உண்டு, நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ளால அல்ல தீர்வு வச்சுக்க, இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ளால வச்சுக்கிற எப்போதும் கஷ்டத்தோடு எப்படி அல்ல இலகு வச்சு அந்த இலகு என்ன என்பதை நாங்க தேடுறது குறைவு. எங்கட பிரச்சனை தெரியுமா சகோதரிகளே, சகோதரிகளே, நானும் தான் நீங்களும் தான், நாங்க பழகிக்கிறது வந்து பாசிட்டிவா பார்க்க பழகினது குறவு. எப்பவும் பிரச்சனை வந்தா நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு அவ அப்படித்தான் இவ அப்படித்தான், அவரோட வாழையில இவரோட வாழை, அவரை திருத்தல இவரை திருத்தல, நான் பிரிஞ்சு போக போறேன், அல்லது இவன் அந்த வழக்கையிலையும் படிக்க மாட்டான், அந்த இவரோட எனக்கு உறவு சரி வராது, அந்த மாதிரி எனக்கு சம்பாதிக்கல, எனக்கு தொடர்ந்து கஷ்டம்தான், எனக்கு அல்லாஹ் தொடர்ந்து என்னை சோதிக்கிறே, அல்ல என்னை இப்படி சோதிக்கிறேன், நான் தொழுகிற திக்கிற எல்லாம் செய்யறதானே அல்ல, ஏன் அல்ல சோதிக்கிற, இப்படி நெகட்டிவா பேசி 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 பாசிட்டிவா நாங்க மறந்துடுறோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டிப்ரெஷனுக்கு மெயின் காரணங்கள் என்ன தெரியுமா? மனிதன் தனது நெகட்டிவான பார்வையால் இந்த உலகத்தை பார்க்குது, ஷைத்தானிய பார்வை அது. இன்னைக்கு உலகத்தில் பாசிட்டிவ் சைக்காலஜி, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவிட்டின்னு கூட கதைக்கிறாங்க இன்னைக்கு. காரணம் மனிதன் நிறைய பிரெயினை கூட டேமேஜ் பண்றது இந்த நெகட்டிவ் தாட்ஸ். இது அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க 2 முறை சொல்லி, அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதன் ஷைத்தான் அவனை நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு போவான். எனவே எல்லாம் 2 முறை சொல்ற, எப்போதும் கஷ்டத்துக்குள்ளால் கஷ்டத்துடன் தான் இலகு வரும், கஷ்டம் வாரதோடு சேர்த்து இலகுவும் வரும். எனவே நீங்க முஸ்லிம் ஒரு மூமின் யாரு தெரியுமா? பிரச்சனை வந்தால் பிரச்சனையுடைய பார்வையால மட்டும் பார்க்க கூடாது, அந்த பிரச்சனையோடு அல்லாஹ் பக்கத்துல வச்சுப்பான், ரெட்ட குழந்தை மாதிரி ஒரு இன்னொரு தீர்வு உண்டு, அந்த தீர்வை கண்டுபிடிங்க, தீர்வை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிற? அது ஒரு பிராக்டிக்கல் பாடம், நாங்க வேறொரு தலைப்பு நாங்க பார்ப்போம். எனவே ரசூலோட ஹிஸ்டரி நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்கள்ல பயங்கரமான பிரச்சனையிலையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்சிரிப்போடு இந்திப்பாரு, ஜஸ்ட் ஒரு இஸ்மாயில் புன்சிரிப்போடு பிரச்சனை ஹேண்டில் பண்ணிப்பாரு. தலை போற பிரச்சனை, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்சிரிப்பால பிரச்சனையை தீர்த்திப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இந்த பிரச்சனைக்கு உள்ளால் அல்ல ஒரு இலகுவை வச்சுக்கான், அந்த இலகுவை நான் கண்டுபிடிச்சிட்டா தான் சொல்யூஷன். பிரச்சனையில நாங்கள் சொல்யூஷனை, பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவதை சொல்லுவாங்க 50% சொல்யூஷனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி. நாங்க என்ன பழகிக்கிறோம்டா, பிரச்சனையோடையே பேசி பேசி அதை இன்னும் பூதாகரப்படுத்தி ஒரு பிரச்சனை 1000 பிரச்சனையாக நாங்கள் மாற்றி அதை சிக்கலாக நாங்கள் மாற்றி வச்சுக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு இந்த இந்த ஆயத்துக்கு இன்னொரு கருத்தோடு சொல்ல போறேன். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட கருத்தை பாருங்க, எவ்வளவு அழகான கருத்துன்னு பாருங்க. அவர்கள் இந்த ஆயத்துக்கு சொல்ல விளக்கத்தை பாருங்க. அவர் சொல்ல என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா இங்கே 2 முறை சொன்னார், எப்போதும் கஷ்டத்துடன் தான் இலகு இருக்கும், கஷ்டத்துடன் தான் இலகு இருக்கும். ஏன் 2 முறை சொன்ன? அவர் சொல்ல என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தில், நான் சொல்ற வசனத்தை நல்லா பதிச்சு கொள்ளுங்க, இப்னு அப்பாஸ் வசனம் நல்லா உள்ளத்தை பதிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் உலகத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்தால், அது நோய் ஆயிக்கலாம், பிரச்சனை ஆயிக்கலாம், கடன் பிரச்சனை ஆயிக்கலாம், குடும்ப பிரச்சனை ஆயிக்கலாம், பிள்ளைகளை பிரச்சனை ஆயிக்கலாம், நாட்டு பிரச்சனை ஆயிக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அவசர கஷ்டம் ஒன்று தந்தால், மினிமம் ஆக குறைந்தது யுஸ்ரா, யுஸ்ரா அல்ல 2 முறை. காரணம் 2 ரஹ்மத்துகளை, 2 நலன்களை, 2 அருள்களை ஒரு கஷ்டத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே பிரச்சனை வந்தா அந்த குறைஞ்சது 2 ரஹ்மத்தையாவது, 2
ரெண்டு இலகுகளையாவது கண்டுபிடிக்க பாருங்க, பிரச்சனையை மட்டும் பார்க்க கூடாது, பார்க்க வேணும்னு சொல்றீங்க. இவ்வளவு அழகான பாசிட்டிவ் சைக்காலஜி பாருங்க. இன்னைக்கு உலகத்துல நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற வெஸ்டர்ன் சைக்காலஜி யாரும் இப்படி பேசல. இந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு வசனத்துல முழு பிரச்சனையும் தீர்வு வைக்கிறது. அப்ப இந்த வசனம் இப்னு அப்பாஸோடைய கருத்தை பாருங்க. அப்ப என்ன சொல்றேன்டா, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுல ரெண்டு நன்மைகள் இருக்கிறது. நிறைய இருக்கிற ரெண்டு 2000 20,000 இருக்கும். ஆனா குறைஞ்சது அவர் சொன்ன குறைஞ்ச ரெண்டு நன்மை கண்டுபிடிங்களேன் பாபு. இப்ப எனக்கும் ஒய்ஃபுக்கும் எல்லாம் முரண்பாடுன்னு நிற்கிறேன். எனக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்கிறேன். என்ன பேரண்டிங்ல இஷ்யூ நிற்கிறேன்னா கொஞ்சம் நீங்க அமைதியா அமர்ந்த ஒரு இடத்துல ஏன் என்னோட ஒய்ஃப் முரண்படுற, எனக்கும் அவருக்கும் மேல ஒரே பிரச்சனை வர, நான் வடக்குன்னா அவ ஒரே கிழக்குன்ற, நான் தெற்குன்னா அவ ஒரே மேற்கு, நான் கம்முன்னா அவ கோன்ற, ஏன் ரெண்டு பேரும் முரண்பாடு, கடைசியில கம்மோகோ சிக்காகோ, அவ ஏன் ரெண்டு பேருங்களும் முரண்பாடு, கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த இந்த பிரச்சனை எல்லாம் வைத்திருக்கிற நன்மைகள் ரெண்டு என்று சைடில் எழுது ஒரு பேப்பர் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனையா எழுதி இப்னு அப்பாஸ் சொன்ன மாதிரி ரெண்டு நன்மைகள் எழுதணும். என்ன அல்லாஹ் வச்சுக்கிற இலகு யுஸ்ரா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல கொண்டு வரும். இன்னொரு விளக்கத்தை சொல்ல போறேன் நான் உங்களுக்கு இந்த ஆயத்துல அற்புதத்தை பாருங்க. தஃசீர் ஆசிரியர் சொன்ன இன்னொரு முக்கியமான விளக்கம் தான் அல்லாஹ் தஆலா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரான்றதுல பாருங்க. அரபு தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். அல் உஸ்ர்னு சொன்னா அரபுல வந்து நாங்க அலிஃப் லாம் போட்டு பாவிச்சோம்னா இங்கிலீஷ்ல இந்த த பாவிக்கிறோமே ஆர்டிகல் நாங்க பாவிக்கிற த பாய் இந்த மாதிரி தான் அல் உஸ்ர். அப்பெல்லாம் பிரச்சனையை சொல்லிக்கிறேன். ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிக்கிற த ப்ராப்ளம். ஆனால் அடுத்ததெல்லாம் சொல்லிக்கிற பாருங்க யுஸ்ரா. யுஸ்ரான்னு சொன்னா அரபிக்ல அலிஃப்லாம் போடாம சொன்னா அந்த யுஸ்ர் வந்து நக்கீரான்னு சொல்ற அந்த இலகுக்கு வந்து வரையறை இல்லை, வரையறை இல்லை. எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொருளை மறுபடியும் சொல்ல உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஃபைன்ன மஅல் உஸ்ரி, ஒரு கஷ்டம் வந்தால் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஒன் ப்ராப்ளம் ஒரு ஃபார் த ஒன் ப்ராப்ளம் இட் ஹாஸ் மல்டிபிள் பிளெஸிங்ஸ். யுஸ்ரா. அல்லாஹ் ஏன் அந்த இடத்துல ஒரு அப்ப அல்லாஹ் இங்க சொல்லல ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனையில ஒரு அருள் தான் கிடைக்கும், ஒரு தீர்வு தான் கிடைக்கும், ஒரு இலகு தான் கிடைக்கும்னு சொல்லல. ஒரு பிரச்சனைக்கு லட்சக்கணக்கான கணக்கெடுக்க முடியாத அருள்கள்ல அல்லாஹ் தாலா அந்த பிரச்சனைக்குள்ள வைத்திருக்கிறான். உங்களோட குடும்ப பிரச்சனைக்கு அல்லாஹ் எத்தனையோ இலவுகளை எத்தனையோ சொல்யூஷனை வரையறையின்றி வச்சிருக்கிறான். எத்தனையோ டோவை உங்களுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறான். ஷைத்தான் வந்து உங்களுக்கு அதை காட்டுறல்ல. அல்லாட்ட தவக்குள் வைத்திருந்தாக்கா சுண்ணத்தில் விட்டு பிரச்சனையை பாருங்க, உங்களுக்கு எல்லா டோவும் ஓப்பன் ஆகும். எத்தனையோ டோஸ் அல்ல உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. நீங்க தான் தட்டணும் கதவை. அல்லாஹ் திறந்து திறப்பா. எனவே கதவுகள் நிறைய வச்சுக்கிற நாங்க தட்டுறல்ல, நாங்க பிரச்சனையை மட்டும் தட்டி தட்டிக்கிறோம். எனவே ஃபைன் பால் இரண்டு முறை சொல்ற அழகான ஒரு வழிகாட்டுன்னு பாருங்க. அப்போ ஒரு பிரச்சனையில் அல்லாஹ் குறைந்த ரெண்டு வச்சுக்கிறான். அதையும் விட எத்தனையோ 2,000 2,00,000 20 அப்படியே உங்களுக்கு எத்தனையோ மடங்கா மல்டிபிள் பிளெஸிங்ஸ் அல்லாஹ் தாலா யுஸ்ரா என்ற அந்த அரபிக் வேர்ட்ல அல்லாஹ்வுடைய அற்புதமான வசனங்களை பாருங்க, வேர்டை பாருங்க. அல்லாஹ் உலகம் அழியும் வரைக்கும் வச்சுக்கிறான். இந்த குர்ஆனை நீங்க படிக்கிற நேரத்தில் குர்ஆனை நீங்க சைக்காலஜிக்கல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து கொள்றதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அருளாக இந்த சூரா அமையும் உண்டு அல்லாஹ் தாலா சொல்றதை பார்க்கிறோம். கடைசி பகுதிக்கு நான் வந்திக்கிறோம். சிம்பிளா சொல்லி முடிக்க போறேன். இப்ப இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இப்ப உங்களுக்கு அது விளங்கிட்டு இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. எப்போதும் கஷ்டத்துடன் தான் இலகும் சேர்ந்து வரும். எனவே இலக கண்டுபிடிங்க. இப்ப இந்த ஆயத்தை நீங்க ரசூலுல்லாஹி ஹிஸ்டரி பார்த்தா இன்னும் விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஆனா இப்ப எவ்வளவு பிளெஸிங் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ப அந்த அந்த இந்த சூரா ரசூலுல்லாஹ் ஓதுன இடத்துல ரசூலுல்லாஹ் விளங்கும் என்னன்னா, ஓ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பம், எங்க உம்மா இல்ல வாப்பா இல்ல அனாதையா நான் பிறந்திருக்கிறேன். அப்ப அல்லாஹ் இப்ப என்ன இவ்வளவு கண்ணியமா வாழ வச்சுக்கான். நாங்களும் அப்படித்தான். எங்கட வாழ்க்கையில் நீங்க எங்கட அருளை மட்டும் எழுதி பாருங்க. ஒரு பேனை எடுத்து நீங்க ஒரு 10 விஷயம் நீங்க எழுதுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிளஸிங்கை மட்டும். நாங்க அப்படி எழுதுறல்ல. இப்ப உதாரணமா சொல்லுங்க. இப்ப எங்க இப்ப உதாரணமா சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு பிரச்சனையை தந்தா நான் சொன்னேன் ரெண்டு ரெண்டு நன்மைகள் இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப ஒண்ணு நான் உங்களுக்கு சொன்னேன். உதாரணம் எனக்கு சரியான பொருளாதார நெருக்கடியும் இருக்கிறேன். நான் வறுமையில் இருக்கிறேன்னு சொல்லுங்க, சரியான கஷ்டம்.
ஆனா அல்லாஹ் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதார கஷ்டம் தந்திக்கான், அதே நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் நல்ல புள்ளைகளை தந்திப்பான், சாலிகான புள்ள. அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு பிரச்சனையை கொடுத்து இன்னும் அதுக்கு மறைவாக சில நன்மைகளை கொடுத்தியார். அப்ப நான் என்ன செய்யணும்? பிரச்சனைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணணும், பொருளாதார பிரச்சனை. அதே இடத்துல அல்லாஹ் தந்தி அந்த நல்ல பிள்ளைகள் அதை கொண்டு சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் சில நேரம் எங்கள் குடும்பத்தை ஒருத்தரை மௌத்தாக்குவான். ஒரு சோதனை, ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு ஆட்சி, என்ன செய்வான் அல்லாஹ்? ஒரு பிள்ளை அல்லது ஒரு குடும்பத்து ஒரு ஆள் அல்லாஹ் நெருக்கமான ஒருத்தரை மௌத்தாய் கொள்வான். அதுக்கு பாரமா கொஞ்சம் நாங்கள் பாருங்க, அது ஒரு ப்ராப்ளம். அல்லாஹ் குறைஞ்சி 2 நன்மை வச்சுப்பான், 2 நலன்களை வச்சுப்பான், அல்லது 2 இலகுகளை வச்சுப்பான். நீங்க பாருங்க, உங்களோட வீட்டுக்குள்ள உங்களுக்கு அல்லது உங்களோட அடுத்த ஆளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். பெரும் பயங்கரமான நோய்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்காது. அல்லாஹ் ஒன்றை கொண்டு இன்னொன்று தாரான். இதுதான் உலக வாழ்க்கை. இதை நான் சரியா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை வந்து சைத்தான் எங்களுக்கு அப்படி திங்க் பண்ண விடுறதில்ல. நாங்கள் எப்போதும் நெகட்டிவிட்டியே பார்த்து பார்த்து பழகிட்டோம். எனவே தான் எங்களுக்கு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற மனநோய்கள், மன அழுத்தங்களுக்கு முஸ்லிம் சமூகம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு முகம் கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். ஹாய். இப்ப சூராவுடைய கடைசி பகுதி என்ன உங்களுக்கு தெரியும்? ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப் வஇலா ரப்பிக ஃபர்கப். இந்த 2 வசனத்துக்கும் இமாம்கள் சொல்லுவாங்க என்னென்றா, கடைசி 2 வசனத்துக்கும் நாங்கள் ஒரு தலைப்பிட்டோம் என்றால், இதுக்கு நாங்கள் என்ன தெரியுமா தலைப்பு சொல்லுங்க? கடைசி பகுதிக்கு இந்த சூராட சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லு. நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் வந்தால், வாழ்க்கையில ப்ராப்ளம் அதிகரிச்சால், டிப்ரெஷனான கட்டங்களுக்கு நீங்க வந்தால் என்ன டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி கடைசி 2 வசனத்துல அல்லாஹ் தஆலா ஒரு கைடன்ஸ் எங்களை சொல்லி இந்த சூறாவை முடிக்கிறத பார்க்கும். என்ன அந்த கைடன்ஸ்? فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. அல்லாஹ் இந்த 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 ஆயத்துக்கான விளக்கம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், இது ஆயத்துக்கு நிறைய விளக்கங்கள், முக்கியமா 2 மட்டும் பார்ப்போம். நாங்கள் சைக்காலஜி சம்பந்தமான மட்டும். فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. அப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க எப்படி செய்யணும் என்பதை தான். வலைக்கும் சலாம். யாரா கதைச்சா? அப்ப என்னன்னா, இப்ப கடைசி 2 வசனம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்கான டெக்னிக்ஸ். என்ன டெக்னிக்ஸ்? அழகான டெக்னிக் பாருங்க. நாங்களும் எங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை இந்த 2 டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, தென் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்கான பெஸ்ட் டெக்னிக் நாங்கள் சொல்லுவோம். ஃபைதா ஃபரகுத்த ஃபன்சப். அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வர இது 2 விஷயம். ஃபரகுத்த, நீங்க உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரும், குடும்ப விஷயங்கள், உங்களோட ஜாப் விஷயங்கள், நீங்க வாழ்க்கை உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, பிள்ளைகளை பார்க்கறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது, சமூக வேலை செய்யறது, உங்களோட எல்லா வேலையும் அமைக்குதானே. when you have finished your duties, ஃபைதா ஃபரகுத்த, உங்களோட எல்லா வேலைகளும் முடிஞ்சா உங்களுக்கு சும்மா இக்கலாம். நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையில உங்களோட ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், உங்களோட ஆஃபீஸில் விஷயங்களை மேனேஜ் பண்ணுற பிரச்சனை வரும், நீங்க ஸ்கூலுக்கு போகிற அங்கே சில பிரச்சனை வரும், அதே போல் சமூகத்தில் பல பிரச்சனைகள், நோய்கள், இதெல்லாம் உங்களோட லைஃப்ல காலையிலேருந்து மாலையில் உங்களுக்கு வரும் தானே. அப்போ நீங்க வீட்டுக்கு வந்தா, எல்லாம் முடிஞ்சு வந்தா, ஃபைதா ஃபரகுத்த ஃபன்சப், நீங்க ஒரு வேலை செய்யணும். இதை நீங்க செய்யலைன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ், உங்களுடைய டிப்ரெஷன் குறையவே குறையாது. என்ன மருந்து குடித்தாலும், சைக்காட்ரிஸ்ட் மருந்தை நீங்க பயன்படுத்தினாலும் ஸ்ட்ரெஸ் குறையாது. லைஃப் லாங் நீங்க மருந்திலே தான் நீங்க டிபெண்ட் ஆகிக்க வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுண்டா, நீங்க உங்களோட லைஃப் ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்ண எப்படி தெரியுமா? ஃபன்சப். ஃபன்சப்னா 2 கருத்து இமாம்கள் சொல்ற. ஒரு கருத்து என்ன தெரியுமா? ஃபன்சப்னா நீங்க கடுமையாக இரவுல அல்லாஹ்ட்ட நின்று வணங்கணும், நீங்க தஹஜ்ஜுத் தொழணும். நீங்க அரபுல நசபன்னு சொன்னா எழுந்து நின்றான், எலும்பி கையேந்தி அல்லாட்ட அழுது நீங்க கையேந்தி கேட்கணும், உங்களோட பிரச்சனைகளை நீங்க சொல்லணும். டெய்லி தஹஜ்ஜுத் தொழ உங்களுக்கு கஷ்டமா இருந்தா, இரவு இஷா தொழுட்டு தூங்க முந்தி இஷா தொழுகை பிறகு அழுது கெஞ்சி முழு பொறுப்பையும் அல்லாட்ட சுமத்தி விட்டு நீங்க நல்லா டயர்ட் ஆகி ஸ்டாண்ட் அப் ஃபார் அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நீங்க அனைத்தையும் சொல்லி அவனிடம் பொறுப்பு சாட்டி விட்டு நீங்க தூங்குங்கோ. எல்லா ஸ்ட்ரெஸும் குறையும், எல்லா டிப்ரெஷனும் குறையும். ஒரு அழகான வழிகாட்டு பாருங்க. எப்படி அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு லைஃபை, ஒரு 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 மனிதன் ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணு பாருங்க. இவ்வளோ அழகா ஒரு நாளை எப்படி தொடங்கணும், ஒரு நாளை எப்படி முடியணும்னு அழகா சொல்றேன். பைதா ஃபரகுத்த ஃபன்சப். இது ஒரு கருத்து. எப்படி பன்சப்புக்கான ஒரு கருத்து வந்தபடி நீங்க அல்லாஹுவை நின்று வணங்கணும், அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டணும், துஆ செய்யணும், அனைத்தையும் நீங்க அவர்கிட்ட ஒப்படைக்கணும் என்ற ஒரு
ஒரு அடிப்படை கருத்தை இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். இரண்டாவது கருத்து பாருங்க, ஃபைதா ஃபராகுத்த ஃபன்சபுக்கு. ஃபன்சப்னு சொன்ன என்னன்னு சொல்லிட்டா, நீங்க ஓய்வு, உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு நீங்க ரெஸ்ட் எடுத்தால், அல்ல உங்களோட வேலை முடிஞ்சா நீங்க என்ன தெரியுமா, உங்களுக்கு சும்மா இருக்க இயலாது. நீங்க எப்போதும் உங்களோட வேலையை என்ன செய்யும், நாங்க இது சொல்ல பிளான் பண்றோம் சொல்லி உங்களுக்கான பிளான் ஒன்று ஈக்குவல். இப்போ நீங்க உதாரணமா படிக்கிற பிள்ளையா இருந்தா, நீங்க ஒவ்வொரு நாளும் படிச்சதை பத்தி நீங்க நைட்டுக்கு ரிவ்யூ பண்ணி, படிப்புல என்ன வீக்னஸ் இருக்கிற, என்ன பாடங்கள் என்ன வீக், எனக்கு கணக்கு பாடம் ஓட்ட இல்லையா, மெட்ஸ் பாடம் கணக்கு மெட்ஸ் ஒன்று தானே, கணக்கு பாடம் எனக்கு ஓட்ட இல்லையா, சயின்ஸ் ஓட்ட இல்லையா, அதுக்கான காரணம் என்ன என்று நீங்க அடுத்த பிளானை நீங்க போடும். அந்த பிளான் ஒர்க் அவுட் இல்லையா, பிளான் ஏக்கு போங்க, பிளான் பிக்கு போங்க. இப்படித்தான் எல்லாம் பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன சொல்ற, நீங்க உங்களோட பிசினஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட வேலை முடிஞ்சா சும்மா நிக்கலாம், ஃபைதா ஃபரகத்த ஃபன்சப், ஒரு பிளானை போடுங்க. அந்த பிளான் ஃபெயிலியரா நெக்ஸ்ட் பிளான் பிக்கு போங்க. தெரிஞ்ச வழி ஐடியாஸை போயிடுங்க, ப்ரொஃபஷனல்ஸ் கைடன்ஸ் எடுங்க, கோர்ஸுகளை படிங்க, நவீன பிசினஸ் மெத்தடுகளை படிங்க, மார்க்கெட்டிங்கை படிங்க. ஃபண்ட்ஸ் அப், ஃபண்ட்ஸ் அப், ஃபண்ட்ஸ் அப். வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டிருக்கூடிய நதியை போல இருக்கணும். சோர்ந்து போய் கவலையால விரக்தியோடு வாழ்பவன் மூமின் அல்ல, முஸ்லிம் அல்ல. மூமின் என்பவன் வாழ்க்கை போராட்டத்தோடு தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பான், பிரச்சனைகளை சவால்களை ஃபேஸ் பண்ணி கொண்டே இருப்பான், தீர்வுகளை தேடிக்கொண்டே இருப்பான். அவன் தான் மூமின், அவன் தான் ஃபைதா ஃபரகுத ஃபன்சப். எவ்வளவு அழகாக வாழ்க்கை பிரச்சனையை ஒரு பூமி எதிர்கொள்ளணும் என்பதற்கான வழிகாட்டல பார்க்கணும். அப்படிங்கிற லைஃப்பை நீங்க எடுத்து நாங்க நிறைய பேர் பிரச்சனைல ஆகப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நாங்க பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடு மிக குறைவு. சில நேரங்களில் துவாக்களை மட்டும் நாங்க செய்து கொள்வோம், ஆனா முயற்சி குறைவு, திட்டங்கள் குறைவு, ஐடியாஸ் குறைவு. அப்ப அதையும் அல்லாஹ் இங்க என்ன சொல்றா, உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கணும், உழைத்து கொண்டிருக்கணும். சோம்பல், பின்னடைவு, விரக்தி, தோல்வி ஒரு மூமினுடைய அகராதியில் இருக்க முடியாது. அவனுடைய அகராதியில் எப்போதும் வெற்றி, சாதனை, முன்னேற்றம். ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு, இது ஒர்க் அவுட் ஆகலையா இன்னொன்றுக்கு போகலாம். ஆனா முஸ்லீம் அல்லாதவர்கள் இதை பயன்படுத்துவதை நீங்க பார்க்கலாம். அவர் ஈமான் மட்டும்தான் இல்லை, ஆனா இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்தை பிராக்டிஸ் பண்ணதை பார்க்கலாம். தாமஸ் அல்வா எடிசன் 999 தடவை ஃபன்சப் தான் ட்ரை ட்ரை ட்ரை, கடைசியா பல்பை கண்டுபிடிச்சார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க, தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொல்லி அந்த தீரியை பேஸ் பண்ணி தான் அதை உருவாக்கினார். நாங்க அப்படி முயற்சி ஆக்கலாய்க்கிறோம். எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்க வீக், பௌதீக உலக வாழ்க்கையிலும் நாங்க வீக். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, நீங்க உங்களோட லைஃப்ல ஃபைதா ஃபரகுத ஃபன்சப், ஒரு வேலை முடிஞ்சா அடுத்த வேலைக்கான பிளானை போடுங்க. ஒரு வேலை முடிஞ்சா அடுத்த வேலைக்கான பிளானை நீங்க என்ன சொல்லணும், ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் மூமினுடைய வாழ்க்கை. எனவே ஃபைதா ஃபரகுத ஃபன்சப். இப்ப கடைசியா பாருங்க, எப்படி அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணுன்னு பாருங்க. கடைசியா சொல்ல ஆயத்தை பாருங்க, நீங்க என்ன செய்தாலும், நீங்க ஒரு டாக்டர் ஆயிக்கலாம், நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிக்கலாம், நீங்க ஒரு வாப்பா ஆயிக்கலாம், நீங்க ஒரு உம்மா ஆயிக்கலாம், நீங்க ஒரு கணவன் ஆயிக்கலாம், மனைவி ஆயிக்கலாம், ஏன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஆயிக்கலாம், பள்ளியினுடைய இமாம் ஆயிக்கலாம், ஒரு டீச்சர் ஆயிக்கலாம், ஒரு உம்மக்கும் வாப்பாக்கும் நல்ல மகன் ஆயிக்கலாம். யாரா இருந்தாலும் நீங்க என்ன அமல்களை இதுவரைக்கும் நான் சொன்ன உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி எல்லாம் முன்னோக்கி கொண்டு போன வழிகாட்டினானே, எதை செய்தாலும் ஃபோக்கஸ் எது தெரியுமா, உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். وَإِلَى رَبِّكَ فَارْغَب. وَإِلَى رَبِّكَ فَارْغَب. நீங்க எதை செய்தாலும் உங்களோட முழு ஆசையும், உங்களோட முழு கோலும், பவர் ஆஃப் விஷன், வாழ்க்கையோட விஷன், கோல், டார்கெட், உங்களோட டிசையர்ஸ், உங்களோட மனோ இச்சை ஒன்றும் அங்க வேலை செய்யறாது. முழு ஆசையும் இன்னொரு வகையில சொன்ன இஹ்லாஸ், அனைத்தையும் அல்லாஹ்வை மட்டும் திருப்தியோடு நோக்காக கொண்டு செய்யும். இதுதான் சக்சஸ்க்கான, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான டெக்னிக்ஸ்ல பவர்ஃபுல் டெக்னிக். எனவே ஒரு பூமியை பொறுத்தவரை 2 பிளான் தேவை இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு இந்த சூரா என்ன சொல்ல முடியாது. ஒன்று பிசிக்கல் பிளான், வாழ்க்கையில முன்னேற்றணும், சாதிக்கணும், ஒரு நல்ல மூமினாக இந்த உலகத்துல வாழணும், லெகசி ஒன்று விட்டுட்டு போகணும், இஸ்லாத்தை இந்த உலகத்துல வாழ வைக்கணும், நல்ல மனிதனா வாழ்ந்துட்டு போறதுக்கான பிளான் ஒன்று தேவை, அதை மேனேஜ் பண்ணணும்.
அந்த பிளான் மட்டும் போதா. அடுத்த பிளான் தான் ஸ்பிரிச்சுவல் பிளான். வைலா ரப்பிக்க ஃபர்கப். அல்லாஹ்வை நெருங்குறது எப்படி, தொழுகை எப்படி, அந்த பிஸிக்குள்ள தொழுகிறது எப்படி, எப்படி உயிரோட்டமா தொழுகிற, நல்ல மனிதனா எப்படி வாழ்ற, ஒரு இந்த குர்ஆனை எப்படி ஓதுற, குர்ஆனை எப்படி படிக்கிற, நோன்பை சரியா பிடிக்கிற, நல்ல அகலாக்குள்ள மனிதனா எப்படி வாழ்ற. வைலா ரப்பிக்க ஃபர்கப். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் பாதங்கள் தான் இந்த பூமியில் இருக்கும், எனது உள்ளம் எனது கண்கள் சுவர்க்கத்தில் இருக்கும் என்ற உணர்வோடு நான் எப்படி வாழ்றேன். அந்த இலா ரப்பிக்க ஃபர்கப், அந்த ஃபோக்கஸ் அல்டிமேட் கோல்னு நாங்க சொல்லுவோம். பிளஷர் ஆஃப் அல்லாஹ். அல்டிமேட் கோல் முஸ்லிமுடைய அல்டிமேட் கோல் வந்து பிளஷர் ஆஃப் அல்லாஹ். மனிதன் திருப்தி அல்ல, அவரை திருப்திப்படுத்தணும், இவரை திருப்திப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும் என்பது அல்ல. பிளஷர் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் திருப்திப்படுற அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். நீங்க உங்களோட பாதையில போங்க, அது அடுத்த ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களோட உங்களோட எல்லா பணியிலையும் நோக்கம். உங்களுக்கு தடைகள் வரும், சோதனைகள் வரும், எல்லாவற்றையும் இந்த சூரா சொன்ன மாதிரி அந்த 3 கேள்விகளையும் கேட்டு உங்களை திருப்பி 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 அந்த மைண்ட் செட்டை உருவாக்கி கொண்டு ஃபோக்கஸ் அல்லாஹ்வுல வைத்தீங்கண்டா உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு முன்னோக்கி போகலாம். ஏன் தெரியுமா? உங்களோட அல்லாஹ் இருக்கிறான். இந்த வாழ்க்கை பயணத்துல உண்ட ஆழமா பதிச்சு கொள்ளுங்கோ. நீங்க மட்டுமல்ல, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படவானம், ஸ்ட்ரெஸ் அடையவானம், டிப்ரெஷனுக்கு உட்படவானம். இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் வித் அஸ். அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். நீங்க இந்த சூரா சொன்ன இந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச்சை எந்த ஒரு வெஸ்டர்ன் கவுன்சிலிங்லையும் உங்களுக்கு காணலாம். எந்த ஒரு வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட் சைக்காலஜிஸ்டையும் இந்த கைடன்ஸை காணலாம். எந்த புத்தகங்களையும் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் உங்களுக்கு காணலாம். எந்த சைக்காட்ரிஸ்டையும் எந்த மருந்தும் இந்த இந்த மாதிரி ஒரு வழிகாட்டலுக்கு பகரமாக உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸை காணல. ஏன்? இது தெய்வீக வழிகாட்டல், இது டிவைன் சைக்கோ தெரப்பி, இது டிவைன் கைடன்ஸ், அல்லாஹுடைய தெய்வீக வழிகாட்டல். எனவே நிச்சயம் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவோம். அப்போ நான் நினைக்கிறேன் நேரம் முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் முடிச்சு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி சூறாவை வபரகாத்துஹு. படிச்சது சார். அது இது எந்த அளவுண்டு சிலையில அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு சார். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்கணும். இவ்வளவு மரமலே துவாவை செய்யறதை கூட எப்படி அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு விரிவடை இந்த மாதிரி இருக்கு சார். எல்லாம் புல்லரிக்கிற அளவுக்கு அல்லாஹ் இதை ஒரு சூறாவினை படிக்க தந்த சந்தர்ப்பத்துக்கு முதலாவது அல்லாஹ்வுக்கும், நீங்க இதை எங்களுக்கு விரிவா படிச்சு தந்ததுக்கு உங்களுக்கும் எங்களோட அனைவருடைய சார்பாவும் நான் ஜஸாக்கமுல்லா ஹைரன், ஜஸாக்கமுல்லா ஹைரன் எத்தனை தடவை சொன்னாலும் போதும் சார். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். ஆமீன், ஆமீன், ஆமீன். உண்மையிலே அந்த சிஸ்டர் ஜஸாக்கல்லாஹ் சொன்ன ஹைரா, மாதிரி பரக்கல்லாஹ் ஃபீக்கும் சார். சொல்லுங்க. உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் அல்லாஹ்வுல நன்மை நேரத்துல பாரமானதாகவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அலான்னு தரணும். அந்த அளவுக்கு பிரயோசனமாயிக்குது. மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ் ஃபீக் சார். பாரக்கல்லாஹு ஃபீக். உண்மையிலே ஏண்ட கெட்டித்தனம் என்று சொல்றதை விடவும் அது உங்களுக்கு ஏன் அந்த தாக்கம் வந்தேன்னா நாங்கள் படித்தது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தியைத்தான் நீங்க சொல்ற. எங்களால் எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ்வுடைய வசனம், அவனுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வேர்டும் உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில அப்படியே எங்களை தடவிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். அது உண்மையில அல்லாஹ் எங்களுக்கு தர பெரிய ஒரு கிஃப்ட் தான். எனவே எங்களோட வாழ்க்கை பயணம் தொடர்றதுக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் குர்ஆனோட நெருக்கமாக இருக்கிறோமோ, எப்படி குர்ஆனை சைக்காலஜிக்கலி படிச்சு வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பார்க்குறோமோ, அந்த அளவு எங்களுக்கு விளைவுகள் எங்களுக்கு காண இயலும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார், இதை திரும்ப திரும்ப கேட்க நினைக்குது, எங்களோட உள்ளத்துல ஆழத்துல பதிக்கிறதுக்காக வேண்டி. அதனால இதுல ஓ, ரெக்கார்டிங்க கட்டாயம் எங்களுக்கு ப்ளீஸ் பண்ணித்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைஸ்லாம். சார் நான் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட கிளாஸ்ல பல தடவை ட்ரை பண்ணினேன். கலந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அதோட கிறிஸ்டியால இஷா தொழு முடிஞ்சிட்டு ஃபோன் எடுக்கிறேன், நடை கிளாஸ் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆசையோட ஆர்வத்தோட உண்மையிலே பல தடவை நான் குர்ஆன் ஓதி தயிக்கிறேன். ஹாஃபிஸ் தான் நான். பல தடவை மோல்டிஸ்லையும் போயிட்டு தொழிற்சிக்கிறேன். நாட்டிலையும்
பல தடவை குர்ஆனை தராவிஹ்ல இருந்து ஓதிக்கிறேன். உண்மையிலே இது ஆ மாதிரி ஒரு இன்னொன்று ஃபீலிங் உண்டு. உண்மையிலே இந்த ஒரு 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 இந்த மன ரீதியான ஒரு அழுத்தம் உண்டு இருந்தது. அப்படியே அப்படியே உங்களை ஸ்பீச்சை ம் கேட்டு அப்படியே குறைஞ்சிட்டு சார். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ம் பாரக்கல்லா ஜக்கல்லா ஃபீக். பரக்கல்லா ஃபீக் பரக்கல்லா ஃபி இல்மிக் தவலல்லா ஹயாத்தக். خير. எல்லாம் நீண்ட ஆயுள ஆமீன் ஆமீன் தரணும் உங்களுக்கு. ஆமீன். خير. ரெக்கார்டிங் வந்து கோஆர்டினேட்டர் இன்ஷா அல்லாஹ் இருந்தால் சொல்ல வரைக்கும், அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு, அப்படி இயலுமா நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி. எஸ் இன்ஷால்லா ரெக்கார்டிங் நான் ஆ குரூப்ல கேஸ் போட்டுறேன். ஜெயிக்கிற ஆ ஓ خير. ஆ ஆ. خير. அப்போ நாங்கள் இந்த உண்மையிலே நான் இந்த ஜிடாப் இன்ஸ்டியூட்டுக்கு உண்மையிலே நன்றி செலுத்தணும். உண்மையிலே நான் எதிர்பார்த்ததும் அல்லாவுடைய அருளின் காரணமாக நீங்கள் சொன்ன நான் எதிர்பார்த்தது. இது நான் யோசிச்சது இந்த 1 ஹவருக்குள்ளே எனக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு மெசேஜாக கொடுக்கல. மனையில் ஒரு ஆழமான டீப்பான உண்மையிலே அந்த குர்ஆனுடைய வழிகாட்டில் படிக்கிறது என்பது உண்மையிலே அற்புதம் தான். அதை படிப்பிக்கிறதும் என்பதே பெரிய ஒரு அமானிதம். நான் அந்த பயத்தோடு தான் நான் படிப்பிச்சது. இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா அல்லாஹ் தாலா உங்களோட வாழ்க்கையில் ஏதோ நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு உதிப்பு ஒன்று தந்தீங்க. ஆனால் இந்த உதிப்பை தொடர்ந்து கொண்டு போகிறது உங்களோட கையில் இருக்கிற என்னையும் உங்களுடைய கையில் ஷைத்தான் விட மாட்டான். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களை இப்படியாக இஸ்லாமிய வழிகாட்டல் குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு உங்களை நீங்கள் டெய்லி ரூட்டீனுக்கு உங்களை போட்டுக்கொள்ளணும். நான் சொல்கிறேன் இப்போ உதாரணமாக நீங்கள் உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன பிஸியாக இருந்தாலும் நீங்கள் உலகம்தான் விளங்குறதுக்காக சொல்கிறேன், அழிந்தாலும் கூட நீங்கள் டைம் ஒன்று போடும். நான் மஹ்ரிப்ல இருந்து 10-15 மினிட்ஸ் குர்ஆனை ஓதியே ஆகுறேன். ஓதி அதனுடைய பொருளை நான் விளங்கி ஆகுறேன். விளங்கி மட்டும் போதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில போய் சிந்திச்ச மாதிரி நான் ஒரு 5 நிமிஷம் சிந்திச்சு என் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண போறேன். இந்த 3 நீங்கள் செஞ்சு பாருங்க. தொடர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரஹ்மத்தோடு வாழ்றதுக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியம் தருவோம். خير. ஓகே ஜஸாக்கல்லா ஹைர் ஷேக் خير. நவீன். Yes, yes. மாஷா அல்லாஹ் நினைக்கிறேன் நான் ஜிடிஎப் சார்பாக தேங்க்ஸ் பண்ணுறதை விட அவங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் உணர்வுபூர்வமாக இதில் அடைஞ்ச பயனை சொன்னாங்க மாஷா அல்லாஹ். ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி அல்லாஹு தாலாவுடைய கலாம் வார்த்தைகள் சுமந்திருக்கின்ற அற்புதம் தான் அதை நாங்கள் விளங்கணும். அதுக்கான எங்க சில முயற்சிகளை பிரயோகிக்கிற நேரம் அல்லாஹால விளைவுகளை பல மடங்காக்கி தருவான். எப்பயுமே இந்த முயற்சி தான் எல்லா வகையிலையும் முக்கியமானது. எனவே இந்த அமர்வை நடாத்தி தந்த ஒரு உணர்வுபூர்வமாகவும் விளக்கத்தோடையும் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவோடையும் சூரத்து ஷரஹ எங்களுக்கு பார்க்க இதமாக இருந்துச்சு இந்த அமர்வுல. எனவே இதனை நடாத்தி தந்த ஷேக் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றிகளை யூடியூப் சார்பாகவும் பங்கேற்றுக் கொண்ட சகோதர சார்பாகவும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் ஜிடப் குரூப்புகளில் ஷேர் பண்ணுவோம். ஓகே அப்போ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். سبحانك الله بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. سلام. நரீம் ஷேக், நீங்கள் இந்த மீட்டிங்கை எண்ட் பண்ணி விடுங்களே, போஸ்ட் ஆகிறீங்க. خير.